படிச்சுட்டு இருக்கிறோம். ஞாபகம் இருக்கா? ஞானம். எல்லாரும் சொல்லுங்க. இந்த ஞானத்துக்காக தாவீது சாலமோனுக்காக ஜெபம் பண்ணார். ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தையும் விவேகமுள்ள இருதயத்தையும் தந்தருள்வாராக என்று ஜெபம் பண்ணார். இந்த ஞானத்தை சாலமோன் வாஞ்சித்தான், விரும்பினான். இந்த ஞானம் ஒரு மனுஷனுக்கு இருக்கும் பொழுது நீதிமொழிகள் 14:1 வாசிக்கிறோம், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். மத்தேயு 7:24 புத்தியுள்ள மனுஷன் தன் வீட்டை கற்பாறையின் மேல் கட்டுகிறான் என்று பார்க்குறோம். அப்போ ஒரு மனுஷனாக இருந்தாலும் மனுஷியாக இருந்தாலும் வீட்டை கட்டுறதுக்கு ஞானம் வேணும். இந்த வீடுனா என்ன அப்படின்னு நம்ம தேவ கிருபையில் ஒரு 3 வாரமாக நம்ம தொடர்ந்து படிக்கிறோம். வீடுன்றது முதலாவது எழுத்தின் பிரகாரமான வீடு. அந்த வீட்டை கட்டுறதுக்கும் கர்த்தர் தான் கிருபை தர்றாரு. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டிலுடைய பிரயாசம் விருதா அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ அது கர்த்தர் வீட்டை கட்டுறதுக்கு உதவி செய்கிறார். 2வது வீடு அப்படின்றது நம்முடைய சரீரம். 2 கொரிந்தியர் 5:1 படித்தோம். இந்த கூடாரமாகி சரீரம், இந்த வீடு அழிந்து போனாலும் கைவேலை இல்லாத நித்திய வீடு நமக்கு பரலோகத்தில் உண்டு என்று அறிந்திருக்கிறோம். அப்போ இந்த சரீரம்தான் 2வது வீடு. இந்த வீடை நம்ம காத்துக்கொள்ளணும். இது தேவனாலே பெற்றும் நமக்குள்ளே தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறது. அதை உணர்ந்து நம்ம இந்த வீட்டை பத்திரமாய் பரிசுத்தமாய் காக்க வேண்டியது அவசியம். 3வது கடந்த 2 வாரமாக படிச்சுட்டு இருக்கிறோம், ஆவிக்குரிய வீடுன்னு ஒன்று இருக்குது. இதை குறித்து 1 பேதுரு 2:5 வாசிக்கும் போது, நாம் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறோம். We are being built as a spiritual house. அப்போது நம்ம வாழ்க்கை என்பது வெறும் சரீரம் அல்ல, நாம் ஆவிக்குரிய ஒரு மாளிகை என்பதை நாம் கற்றுக்கொண்டு வர்றோம். அதனால தான் இயேசு சொல்லும்போது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் வாழ்ந்துட முடியாது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன செய்கிறான், அவன் பிழைக்கிறான். அப்போ உடம்புக்கு நம்ம எப்படி உணவை கொடுக்குறோமோ அதே போல் நம்முடைய ஆத்மாவுக்கும் ஆகாரம் தேவை. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப்ன்றது ஒரு இன்றியமையாத பகுதியாக நமக்குள்ளே இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் நம்மை சரீரப்பிரகாரமான சகல நன்மைகளால் ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, எபேசியர் 1:3 வாசிக்கும் போது, உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் நம்மை ஆசீர்வதிக்கிறார்னு போட்டிருக்கு. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிரப்போ, வாழ்வுன்றது சரீரத்திற்கு அடுத்தது மாத்திரம் இல்லை, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பும் வளரணும். இதை பற்றி நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். அதில் லாஸ்ட் வீக்லேருந்து ஒரு காரியத்தை ஆரம்பித்தோம். அதில் எதுக்கு நமக்கு விஸ்டம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, நம்பர் 1 we said we need wisdom to build a spiritual attitude. இந்த ஆவிக்குரிய வீட்டை கட்டுவது அப்படின்ற போது முதல் பகுதி நம்ம ஆட்டிடியூட் கட்டப்படணும். நம்முடைய சிந்தனையில் தான் கட்டுதல் இருக்க வேண்டும். அப்போ நேற்றைக்கு கடந்த வாரம் பேசும்போது 2 வகையான சிந்தனையில் வாழ்க்கையை கட்டிடலான்னு சொல்லி கவனித்தோம். 2 வகையான சிந்தை. என்ன சிந்தை? வெரி குட், பரவாயில்ல. மாம்ச சிந்தை, இன்னொன்று ஆவியின் சிந்தை. சில பேர் மாம்ச சிந்தையிலே தங்கள் லைஃப்பை கட்டிட்டு போயிடுறாங்க. சொல்லி இந்த மாம்ச சிந்தையிலே வாழ்க்கை வாழ்ந்தோன்னா அது மரணம். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அப்போ நம்ம ஆவியின் சிந்தையை வளர்ப்பதற்கு நம்ம கவனம் செலுத்தணும். நம்ம லாஸ்ட் வீக் கவனித்தோம். இன்றைக்கு we are going to go to the next one. நம்ம ஆவிக்குரிய மாளிகையை கட்டுறதுல 2வது பகுதி என்ன? லாஸ்ட் வீக் was A for attitude, spiritual attitude. Today is B for spiritual behavior. We need wisdom to build spiritual behavior. ஆவிக்குரிய நடக்கையை கட்டி எழுப்ப ஞானம் வேண்டும். ஆவிக்குரிய நடக்கையை கட்டி எழுப்ப நமக்கு ஞானம் வேண்டும். எழுதுங்கள். ஆவிக்குரிய நடக்கை கட்டப்பட வேண்டும். சிந்தனையில் ஆரம்பிக்கிறது, செயல்ல வர வேண்டும். ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாக இருந்தால் பத்தாது, ஆவிக்குரியவர்களைப் போல நடக்க வேண்டியதும் அவசியம். Attitude turns into action. யாக்கோபின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். James chapter 3 verse 13. உங்களில் ஞானமும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன்.
கவனிச்சிங்களா? ஞானம் உள்ளவன் என்ன செய்வான்னா, சிந்தனையில் மாத்திரம் ஆவிக்குரியவனாக இருக்க மாட்டான், தன்னுடைய கிரியைகளில் ஆவிக்குரியவனாக நடந்து கொள்ளுவான். தன்னுடைய கிரியைகள். கிறிஸ்டியன் லைஃப்ன்றது ஃபெய்த் அண்ட் ஒர்க்ஸ் ரெண்டும் மிக்ஸ் ஆனதுன்றதை மறந்துடக்கூடாது. நீங்கள் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-10 வாசிக்கும் போது ரெண்டினுடைய ஆக்டிவிட்டியை நம்ம பார்க்க முடியும். அங்கே நம்ம வாசிக்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் ஆனதல்ல, இது தேவனுடைய ஈவு, எந்த மனுஷனும் கிரியையினால நீதிமானாக முடியாது. ஒரே ஒரு கிரியை தான் விசுவாசிக்கணும், அதை சார்ந்து கொள்ளணும். அது இயேசு சிலுவையிலே செய்து முடித்த நமக்கான கிரியை, நம்முடைய பாவத்தை போக்குற கிரியையை ஆண்டவர் சிலுவையில் செய்தார். எந்த மனுஷனும் தன்னை பலி செலுத்த முடியாது, வேறு ஒருவனை பலியாக பார்க்க முடியாது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாயிட்டாங்க. பரிசுத்த தேவனே பலி செலுத்தும்படி நமக்காக குற்றமற்ற ஒரு மாசற்ற பலிகடாவாக நமக்காக இறங்கி வந்தார். அவர் செய்த கிரியையை நம்ம விசுவாசிக்கிறதுனால தான் ரட்சிக்கப்படுறோம். ஆனால் மறந்துடாதீங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் இது உங்களுடைய வேலை கிடையாது, இது தேவனுடைய கிரியை, இது தேவனுடைய ஈவு, இது இவர் கொடுத்த கிஃப்ட். அந்த கிஃப்டை நீங்கள் விசுவாசத்தினால நீங்கள் வாங்கிட்டீங்க, அதனால் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொல்லி முடிக்காமல் 10ஆம் வசனத்தில் கண்டினியூ பண்ணுறாரு. யூ வேர் சேவ்ட் பை கிரேஸ். பட் 10ஆம் வசனத்தில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன், சொல்லுங்க சத்தமா, புது சிருஷ்டியா இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். a new life, a new man is born. ஒரு புது வாழ்க்கை, புது மனிதனாக நம்ம மாறுறோம். எதற்காக இப்படி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே புது சிருஷ்டியாக நம்ம உருவாக்கப்பட்டோம் அப்படின்னு கேட்டா, வேதம் சொல்லுது, நல்ல கிரியைகளை செய்யும்படியாக, நற்கிரியைகளை செய்யும்படியாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் என்ன செய்யப்பட்டோம்? சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அப்போ கிறிஸ்டியன் லைஃப்ல ஃபெய்த் மட்டும் பத்தாது. Faith leads us to salvation. The moment you are saved, you have to exercise your faith or your salvation by doing good works. விசுவாசத்தினால தான் ரட்சிப்பை அடைகிறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு ரட்சிப்புக்கு ஏற்ற கிரியைகளை செய்யணும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். Give fruits worthy of repentance. நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா அதற்கேற்ற கிரியைகள் நடத்தணும். அப்போ ஆவிக்குரிய விதமாக நான் சிந்திக்கிறேன், நான் ஃபெய்த் எனக்கு இருக்குது, அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். பட் விசுவாசம் மட்டும் இருந்தால் போதாது, நாம் கிரியையில் காட்டணும். இந்த கிறிஸ்டியன் பிஹேவியர் அப்படின்றது முக்கியம். இந்த கிறிஸ்தவ நடக்கைன்னு ஒன்று இருக்குது, அதில் 2 பகுதி இருக்குது, 2 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. There are 2 aspects of Christian behavior. எழுதுங்க, 2 aspects of Christian behavior. ஒரு கிறிஸ்தவ நடக்கைக்கு 2 அம்சங்கள் இருக்கிறது. 2 aspects of Christian behavior. அதில் first aspect என்னன்னு சொன்னால், you have to depart from sinful behaviors of the past. கடந்த கால பாவமான நடத்தைகளை விட்டு விலக வேண்டும். இது ஃபர்ஸ்ட் பார்ட். கடந்த காலத்தில் ஒரு விதமாக நடந்தோம், அந்த நடத்தைகளெல்லாம் கைவிட்டுட்டு நாம் வெளியே வரணும். இன்னும் பழைய கிரியைகளே செஞ்சிட்ருக்கூடாது, பழைய விதமாகவே வாழக்கூடாது, பழைய விதமாகவே நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன்னு இருக்கக்கூடாது. அது பழைய வாழ்க்கை. அதை குறித்து எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். இந்த அக்கிரமமான பாவமான வாழ்க்கையில் நீங்கள் முந்தின காலங்களில் இவ்வுலகத்தின் வழக்கத்திற்கேற்றபடியாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அந்தகார பிரபுவாகிய ஆவிக்கேற்ற பதமாக நீங்கள் நடந்து கொண்டீங்க. இது ப்ரீவியஸ் பிஹேவியர். பழைய ஒரு பிஹேவியர் இருக்கு. பழைய மனுஷன் கிறிஸ்து இல்லாத வாழ்க்கையில் ஐ லிவ்ட் இன் அ சர்டன் வே. And God is calling us to depart from that kind of behavior. அப்படிப்பட்ட பாவ நடக்கையிலிருந்து நம்ம வெளியே வர வேண்டும். We need to depart from such an old behavior ன்னு பைபிள் சொல்லுது. அதே வேளையில் number 2, there's a second aspect. The second aspect is, இரண்டாவது பரிமாணம் அம்சம் என்னவென்றால், we have to display spiritual behavior before people. ஜனங்களுக்கு முன்பாக ஆவிக்குரிய நடத்தையை வெளிப்படுத்த வேண்டும். பாவ நடத்தையிலிருந்து வெளியே வர வேண்டும்.
ஆவிக்குரிய நடத்தையை ஜனங்களுக்கு முன்பாக நாம் வெளிப்படுத்த வேண்டும். டிபார்ட் அண்ட் டிஸ்பிளே. டிபார்ட் ஃப்ரம் ஓல்ட் பிஹேவியர், டிஸ்பிளே நியூ பிஹேவியர். இதை குறித்து மத்தேயு 5:16 வாசிக்கும் போது, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஸோ நியூ பிஹேவியர். முன்னால் இருளில் இருந்தீங்க, இப்போ நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீங்க. நீங்கள் வெளிச்சத்தை மரக்காலால் மூடாதீங்க, அதை எல்லாரும் பார்க்கும்படி டிஸ்பிளே பண்ணுங்க. அப்போ ஜனங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க, பிதாவை மகிமைப்படுத்துவாங்க. ஸோ டிபார்ட்டிங் ஃப்ரம் தி ஓல்ட் பிஹேவியர், டிஸ்பிளேயிங் த நியூ பிஹேவியர் இன் கிரைஸ்ட். இது ரொம்ப முக்கியம். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த கிரியை செய்வது அப்படின்றது, ஒரு விதமான வாழ்க்கை முறை வாழ்வது என்பது ரொம்ப முக்கியமானது. ஸோ கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் ஜஸ்ட் எ ப்ரைவேட் லைஃப். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பர்சனல் ப்ரைவேட் லைஃப். என் மனதை நான் சுத்தமாக வச்சுருக்கிறேன்றதோடு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி முடியாது. இட் ஆல்சோ ஹேஸ் அ பப்ளிக் ஆஸ்பெக்ட். நான் எப்படி நடந்து கொள்கிறேன், சொசைட்டியில் எப்படி நடக்கிறேன், என் குடும்பத்தில் எப்படி நடக்கிறேன், சபையில் எப்படி நடக்கிறேன், இது எல்லாமே அந்த ஆஸ்பெக்டும் கிறிஸ்டியன் லைஃப்பில் இருக்குது. என்னென்னா, நீங்கள் யாக்கோபு 2:14 என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொன்னாலும் கிரியைகள் இல்லாமல் போனால் அவனுக்கு என்ன பிரயோஜனம்? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? 15 ஒரு சகோதரனோ சகோதரியோ வஸ்திரம் இல்லாமல் அனுதின ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது ஒருவன் அவங்கள பார்த்து, யாராவது ஒருத்தர் அவங்கள பார்த்து, நீங்கள் சமாதானத்தோட போங்க, நல்லா குளிர் காய்ஞ்சு பசி ஆறுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரீரத்திற்குரிய எந்த காரியத்தையுமே உதவியே கொடுக்காம இருந்தா அதில் என்ன பிரயோஜனம்? விசுவாசம் கிரியைகள் இல்லாமல் இருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும். 26 அப்படி கன்க்ளூட் பண்றார் இந்த ஆர்கியூமெண்ட். சொல்லுகிறார், ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்தது. நல்லா கவனிங்க, இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு விசுவாசம் தான். விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொல்றாரு. இந்த விசுவாசமே செத்ததா எப்போ மாறும்னு கேட்டால், விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு கிரியையுமே செய்யலை அப்படின்னா ஆரம்பித்த விசுவாசமே என்ன ஆகிடும்? செத்து போயிடும். இன்னொரு சொன்னால் இட் பிகம்ஸ் யூஸ்லெஸ். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் ஜஸ்ட் டாக், இட்ஸ் ஆல்சோ ஆக்ஷன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெறும் பேச்சு இல்லை, அது பலத்தில் இருக்கிறது. சிந்தனையிலே மாத்திரமல்ல, செயல்ல இருக்கு. நம்முடைய மனம் புதிதான மாத்திரம் பத்தாது, மார்க்கம் மாற வேண்டும் இல்லையா? அது ரொம்ப முக்கியம். ஆக்ஷன். ஸ்பிரிச்சுவலாக நான் க்ரோ ஆகிறோம் அப்படின்னா நம்முடைய சிந்தனையில் ஒரு மறுரூபம் ஆகிறதோடு நிறுத்திடக்கூடாது. இன்டர்னலி ஐ எம் சேஞ்சிங், என்னுடைய ஆட்டிடியூடில் நான் சேஞ்ச் ஆகிட்டேன் அப்படின்னா மட்டும் பத்தாது. யூ ஹேவ் டு ஷோ இட் பை ஒர்க்ஸ். அதை செயல்களால் நாம் வெளிப்படுத்த வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் யாக்கோபு 3:13 படித்தோம், உங்களில் ஞானியும் விவேகமாய் இருக்கிறவன் யாராவது ஒருவன் இருந்தா அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினால் என்ன செய்யணும்? காண்பிக்கணும். நான் அப்போ நம்ம ஸ்பிரிச்சுவல் ஹவுஸ் பில்ட் பண்ணுறது எப்படின்னு கேட்டால், வித் விஸ்டம், ஞானத்தோட கட்டணும்னு படிச்சுட்டு இருக்கோம். அப்படி ஞானத்தோடு தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, தங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஹவுஸை தங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் மூலமாக, தங்களுடைய பிஹேவியர் மூலமாக, தங்களுடைய நடத்தையின் மூலமாக வெளிப்படுத்துவாங்க. அந்த நடத்தையில் ஒரு நடத்தையை மட்டும் அந்த வசனத்திலே இருக்கு பாருங்க, அதை நம்ம கவனிங்க. அதில் பாருங்க, அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு, என்னது சாந்தம் என்ற வார்த்தை இன்னொரு டெரிவேஷன் ஹியூமிலிட்டி, ஹேவிங் எ மீக் ஸ்பிரிட். இந்த ஹியூமிலிட்டி இன்னைக்கு நிறைய காரியங்களை நம்ம ஹேண்டில் பண்ண முடிஞ்சாலும் இன்னைக்கு இந்த ஒன்றை மட்டும் ஸ்டே பண்ண விரும்புகிறேன். I'm going to talk about displaying a humble behavior. தாழ்மையுடன் நடந்து கொள்ளுதல். இதான் இன்றைக்கு நம்ம கவனிக்க போகிறோம். ஆவிக்குரிய வளர்ச்சி, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் தங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பில்ட் பண்ணவங்க they have a humble behavior. They behave very humbly. தாழ்மையுடன் நடந்து கொள்ளுவார்கள். அதுதான் ஞானம். ஞானத்தோடு நான் என் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டுறேன்றதில் இந்த ஹம்பிள் பிஹேவியர் ரொம்ப முக்கியம். பிஹேவிங் ஹம்பிளி, திஸ் வாட் வி கோட் ஃபோக்கஸ் டுடே.
இந்த ஹம்பிள் பிஹேவியரை வந்து எங்கிருந்து பார்க்குறோன்னா இயேசுகிட்ட தான் பார்க்குறோம். மத்தேயு 11:29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் சொன்னார். நான் சாந்தமாக இருக்கேன், மனத்தாழ்மையாக இருக்கேன், என்கிட்ட கற்றுக்கிடுங்க அப்படின்னாரு. அது சாந்தத்தையும் இந்த மனத்தாழ்மையும் ரொம்ப கற்றுக் கொடுத்தாரு. கற்றுக் கொடுத்தது மாத்திரமல்ல, அவர் செயலில் அதை கொண்டு வந்தார். he brought it in practice. சீஷர்களுடைய பாதங்களை கழுவி எஜமானாகி அவரே சீஷர்களுடைய கால்களை கழுவிட்டு சொல்றார், நானே உங்க காலை கழுவினா நீங்க ஒருத்தருடைய கால்களை என்ன பண்ணணும்? கழுவணும். So humility is not just an idea, it's not just an inspiration. Humility is also action. அதை செயல்பாட்டில் கொண்டு வந்தார். நம்ம வாழ்க்கை ஸ்பிரிச்சுவலாக வளரணும் போது பிஹேவியர் அப்படின்னு பேசுகிறோம். பிஹேவியர் எப்படிப்பட்ட பிஹேவியர்னா, பிஹேவிங் ஹம்பிளி, தாழ்மையுடன் நடந்து கொள்ளுதல், தாழ்மையான நடத்தை உள்ளவர்களாக இருப்பது. இதை இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு போதிப்பாராக. 2 தாட்ஸ் தான் இன்றைக்கி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி ஆண்டவர் இம்ப்ரெஸ் பண்ண 2 காரியங்கள். இந்த பிஹேவிங் ஹம்பிளி, தாழ்மையாய் நடக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது 2 பகுதியில் நமக்கு தாழ்மையான நடக்கை அவசியம். எப்படி நம்ம தாழ்மையாக நடந்து கொள்வது? 2 பகுதிகள். நம்பர் 1, maybe you want to write it down. We can behave humbly by having God-centered thoughts. We can behave humbly by having God-centered thoughts. தேவனை மையமாய் கொண்ட சிந்தனைகளை கொண்டிருப்பதின் மூலம் நாம் தாழ்மையாய் நடந்து கொள்ளலாம். தேவனை மையமாய் கொண்ட சிந்தனைகளை கொண்டிருப்பதின் மூலம் நாம் தாழ்மையுடன் நடந்து கொள்ளலாம். இந்த முதல் காரியத்தை இன்றைக்கு நம்ம கொஞ்சம் படிக்க போகிறோம். நம்ம தாழ்மையாக நடந்துக்கணும் அப்படின்றது முக்கியம். அப்போ தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் பில்ட் ஆகும். இந்த தாழ்மையின் நடக்கை எங்கே துவங்குதுன்னு கேட்டால், தேவனை மையமாய் கொண்ட சிந்தனை உள்ளவர்களாக இருக்கும்போது. சங்கீதம் 10ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். 10ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடமாட்டான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பது. இது சரியான டெரிவேஷன் வந்து டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் இருக்கு. The wicked has a proud countenance and does not seek God. God is in none of his thoughts. அதை தமிழில் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, அவன் நினைவுகளில் ஒன்று கூட தேவன் இல்லை. அவன் நினைவுகளில் தேவனே இல்லை. He is totally filled with himself. He is full of himself and he doesn't have any place for God in his life. ஒரு துன்மார்க்கன் தாம் பெருமையில் கடவுளுக்குன்னு ஒரு இடமே தன் லைஃப்பில் கொடுக்கல, அவன் கொடுக்க மாட்டான். அவன் எப்பொழுதும் தன்னை பற்றி சிந்திப்பான். தேவனுடைய எண்ணங்கள் அவன் வாழ்க்கையில் வரவே வராது. அது அவசியம் இல்லைன்னு நினைப்பான். God is not a necessity in my lifeன்ற லெவலில் ஒரு துன்மார்க்கன் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். இது ஏன் அப்படி செய்கிறான்னா, அவன் கர்வத்தினால் அப்படி செய்கிறான். இன்றைக்கி நிறைய பேருடைய லைஃப்பில் இது உண்மை தானே. அவங்களுக்கு வேண்டிய படிப்பு கிடச்சிருச்சு, அவங்களுக்கு வேண்டிய வேலை கிடச்சிருச்சு, சம்பாத்தியம் கிடச்சிருச்சு, அவங்க வாங்க விரும்பின வீட்டை வாங்கிட்டாங்க, சொத்துக்களை சேர்த்துட்டாங்க, சுகமாக இருக்கிறாங்க. கடவுள் எதுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி நிறைய பேர் இது ஒரு தி கம் டு திஸ் ஸ்பேஸ். கடவுள் எதுக்குங்க தேவை? கெரியர் தான் முக்கியம், பிஸ்னஸ் தான் முக்கியம், பணம் தான் முக்கியம். எனக்கு என்ன குறைவாக இருக்குது, எதுக்கு நான் கடவுளை தேடணும்? ஏதாவது பிரச்சனை வந்தால் கடவுளை தேடுறேன் அப்படின்னு மலைக்கு ஒதுங்குகிறது போல கடவுளை வச்சுருக்காங்க நிறைய பேர். வேதம் சொல்லுது, கர்வத்தினால தான் ஒருத்தன் இப்படி கடவுளை தேட மாட்டான், அவன் நினைக்க மாட்டான். நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னா, தாழ்மையான நடக்கை பற்றி பேசுகிறோம். ஸ்பிரிச்சுவலாக ஒருத்தங்க வளர்கிறாங்க. உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஹவுஸை நம்ம கட்டணும்னா, ஆவிக்குரிய மாளிகை கட்டி எழுப்புவதற்கு நம்முடைய நடக்கை வந்து தாழ்மையாக இருக்கணும்னு சொல்லி கவனிச்சுட்ருக்கோம். அந்த தாழ்மையான நடக்கையில் முதல் நடக்கை என்னென்னா, நம்முடைய வழிகளில் எல்லாம் அவரை நினைவு கூற வேண்டியது அவசியம். அவசியம். உலகத்தில் நமக்கு கிடைக்கிற மேன்மைகள், பாராட்டுகள், அந்தஸ்துகள், நமக்கு இருக்கிற எல்லா விதமான உயர்வுகளை வச்சுட்டு நமக்கு இனி கடவுள் தேவையில்லைன்ற லெவலில் யாருமே வரக்கூடாது.
அப்படி ஒரு லெவலுக்கு நாம் வருவோமானா நம்முடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகிடும். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்ட ஒரு மனுஷன் உண்டானா சாலமோன். அவன் தன்னுடைய புஸ்தகத்தில் அவன் எழுதுகிறதை பாருங்களேன். அவன் எப்படி பர்சியூ பண்ண பாருங்க, லைஃப்பை வந்து எப்படி ஆரம்பத்தில் பர்சியூ பண்ணார் பாருங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3 முதல் 11 வசனங்களை பார்த்தா ஒவ்வொன்றா பகுதியாக போகலாம். அவர் ஃபர்ஸ்ட் என்ன தேடினார் பாருங்க. வானத்தின் கீழ் மனுபுத்திரர் உயிரோடு இருக்கும் நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்கது இன்னதென்று அறியும் பொருட்டு என் இருதயத்தை ஞானத்தினால் தேற்றிக் கொண்டிருந்தேன்னு சொல்றார். The first pursuit of his life was wisdom. எழுதுங்க, முதல்ல அவன் தேடி பின்பற்றி முழுசா தன்னை கொடுத்தது என்னன்னா டு அச்சீவ் விஸ்டம். எனக்கு ஞானம் கிடைக்கணும். அதனால படித்தான், அவன் தேடினான், ஆராய்ச்சி பண்ணான், பல புஸ்தகங்களை படித்து நான் ரொம்ப ஞானியாக இருக்கணும், அறிவை சேர்க்கணும், அறிவை சம்பாதிக்கணுன்றதுல அவனோட ஒரே பர்சியூட் லைஃப்பில் வந்து ஒரு காரியம் லட்சியம் அப்படின்னு அவருக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா அது என்னவா இருந்ததுன்னா ஞானத்தை சம்பாதிக்கணும், புத்தியும் அறிவையும் சம்பாதிக்கணும். இட் ஸ்டார்ட்ஸ் வித் விஸ்டம். ஆனால் பாருங்க, அவர் சொல்கிறாரு, அவரே சொல்கிறாரு, ஞானத்தால் என் இருதயத்தை தேற்றி கொண்டிருக்கும் போதே, பாதியில் பாருங்க அவருடைய டைவர்ஷன் எங்கே போகுது பாருங்க. நான் என் தேகத்தை அல்லது உடம்பை சரீரத்தை மதுபானத்தினால் சீராட்டி கொண்டிருக்கும்படி மதியினத்தை பின்பற்றி கொண்டிருக்கும் என் உள்ளத்தில் வகை தேடினேன். இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து விஸ்டமில் ஸ்டார்ட் பண்ணார். ஃப்ரம் விஸ்டம் he started pursuing wine. There are few W's in his life. I want to list that W. முதல் W வந்து விஸ்டம், ஞானம். ஞானத்தை படித்து தேடி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டார் போல இருக்கு. இப்போ வைனுக்கு போயிட்டார். கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம், ரொம்ப படித்தாலும் நல்லது இல்லை அப்படின்ட்டு வைனுக்கு போனார். இந்த ஞானத்திலேருந்து வைனுக்கு மூவ் ஆகி நான் நினைக்கிறேன் ஒரு ராஜான்ற நிலைமையில் இருக்கிறதுலே பெஸ்ட் வைன் கையில் கிடச்சிருக்கும். எல்லாம் இன்டர்நேஷ்னல் சரக்காக தான் வந்திருக்கும். எல்லாம் நல்லா குடிச்சு இதுதான் வாழ்க்கை அப்படின்ற லெவலுக்கு அவர் வந்துட்டார். ஆரம்பித்தது அறிவு ஞானம் சம்பாதிக்கணும், வைனோட நிறுத்தினாரா? கோ டு த நெக்ஸ்ட் ஒன். 4ஆம் வசனத்தில் பாருங்க, அவர் சொல்றார், நான் பெரிய வேலைகளை செய்தேன். வாசிங்க, எனக்காக வீட்டை இல்லை, நம்ம ஒரு வீட்டு கட்டுறதுக்கே பழமொழிலாம் எழுதி வச்சிருக்கோம், வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்கிறோம். இவர் வீடுகளை கட்டினாராம். அம்மா திராட்சை தோட்டம் இல்லை, திராட்சை தோட்டங்களை, நம்பர் சொல்லலை, தோட்டங்களை கட்டினாராம். எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளில் சகல வகை கனி விருட்சங்களையும் நாட்டினேன். மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதுக்கு டேப் இல்லை, என்னது குளங்களை உண்டு பண்ணினாராம். ராஜாங்க அவர் என்ன வேணா செய்யலாம், என்ன மாதிரி வாழ்ந்திருக்கான் பாருங்க. ஸோ லுக் அட் how he moved. First pursuit was wisdom. முதலாவது ஞானத்தை தேடினாரு. ஞானத்திலிருந்து எங்கே மூவ் பண்ணாரு? வைன். ரெண்டாவது W வந்து வைன், மதுபானம். வைன்லேருந்து he moved to works, great works. மூணாவது W வந்து works. கட்டினா மனுஷன் வீட்டை கட்டுறது, அரண்மனைகளை கட்டுறது, தோட்டங்களை கட்டுறது, இப்படி குளங்களை தோன்றது, பிக் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணார் லைஃப்பில். இதுதான் வாழ்க்கை. ஒரு வீடு கட்டினா பத்தாது, நம்ம இன்னும் வீடு வாங்கிட்டே இருக்கணும், கட்டிக்கிட்டே இருக்கணும். விஸ்டம்லேருந்து வைன்லேருந்து ஒர்க்ஸ். அதோடு விட்டாரா? கோ டு verse 7லேருந்து படிச்சிங்கன்னா 7 to 8 வரைக்கும் போகலாம். அது ஒரே கேட்டகரைஸ் பண்ண விரும்புகிறேன். வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன், வீட்டிலும் வேலைக்காரர் பிறந்தார்கள். எனக்கு முன் எருசலேமிலிருந்து எல்லாரை பார்க்கிலும் ஆடு மாடு முதலான திரண்ட ஆஸ்திகள் எனக்கு இருந்தது. வெள்ளியையும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மாகாணங்களில் உள்ள பொருட்களையும் சேகரித்தேன். சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுபுத்திரருக்கு இன்பமான பலவித வாத்தியங்களையும் சம்பாதித்தேன். ரெண்டாவது எங்கேருந்து ஆரம்பித்தோம்? விஸ்டம். சொல்லுங்க எல்லாரும். விஸ்டம்லேருந்து வைன்லேருந்து ஒர்க்ஸ்லேருந்து எங்கே போனோம்னா வெல்த்.
பல விதமான செல்வத்தை சம்பாரிச்சார். அவர் சொல்றாரு, ஹியூமன் ரிசோர்ஸ் ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டேன். எனக்குன்னு வேலை செய்யறதுக்கு வேலைக்காரன் வேலைக்காரி அவங்கள எல்லாரையும் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறார். அன்றைக்கு அந்த அடிமை தொழில் இருந்துச்சு. அதனால் காசு கொடுத்து வேலைக்காரன் வேலைக்காரியை வாங்கி வீட்டிலேயே வச்சுட்டு அவங்களுக்கே பிள்ளைங்க பிறந்தாங்களாம். அந்த அளவுக்கு வேலைக்காரன் வேலைக்காரிகளுக்காக அவ்வளோ அவுட் ஹவுசஸ் கட்டி வச்சிருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, வெள்ளி பொன் சேர்த்தாராம். அதுக்கப்புறமா ஆடு மாடு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நம்மலாம் என்ன வகையான மியூசிக் வேணும் யூடியூப்பில் தடையிட்டு இருக்கோம். அன்றைக்கெலாம் அவர் லைவ் தான், எல்லாம் லைவ் ஷோ தான், டெய்லி கான்சர்ட் தான் அவருக்கு. என்னென்ன உங்களுக்கு மியூசிக் வேணுமோ பட்டன் தட்டினா போதும் வாசிப்பாங்க. அப்படி பாடகர்கள் பாடகிகள் இசை வாசிக்கிறவர்கள் எல்லாரையும் சம்பாரித்து he was surrounded with wealth. எல்லாமே அவ்வளவு வெல்த். நீங்கள் 9ஆம் வசனத்தில் அதை கம்பவுண்ட் பண்ணும்போது சொல்கிறாரு, எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனும் திரவிய சம்பன்னனுமானேன், என் ஞானம் என்னோட கூட. அதாவது என்னன்னா, நோ கம்பேர். எனக்கு முன்னால் ஹிஸ்ட்ரியில் என்னை போல வாழ்ந்தவன் யாரும் கிடையாதுன்றார். விஸ்டமும் சேர்த்துட்டேன், அப்புறமா வைனுக்கும் போனேன், அதுக்கப்புறமா ஒர்க்ஸ், வெல்த், இன்னொரு டபிள்யூ கூட சேர்த்துக்கலாம், விமன். விமன் 1000ங்க. நிறைய பேர் ஒன்றுக்கே ரொம்ப பாடுபடுறாங்க. 1000 பேர். அவர் அரண்மனைக்குள்ளே வந்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் மாதிரி டெய்லி இருக்கும். எல்லா கலரில் எல்லா விதத்தில் பெண்களை எல்லா நாட்டோடையும் சமரசம் பண்ணுறேன் சமாதானம் பண்ணுறேன்னு சொல்லி வந்த பொண்ணுங்க யாரும் சாதாரண பொண்ணுங்களாம் கிடையாது, எல்லாருமே ராஜ வீட்டு பொண்ணுங்க தான். ராயல் விமன், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பிரின்சஸ் வேர் தேர், த ராயல் விமன். அவன் கோர்ட்டில் யோசித்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவன் வாழ்ந்துருக்கிறாங்க. அவன் சொல்லுகிறான், என்னை போல எனக்கு முன்னாடி எவனும் வாழ்ந்தது கிடையாது, இந்த ஹிஸ்ட்ரி யாருமே என்னை போல அனுபவித்தது கிடையாது அப்படின்னு சொல்ல. இதெல்லாம் சொல்லிட்டு 10ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றை கூட நான் தடை பண்ணலன்றாரு. நமக்கும் கடைக்கெல்லாம் போகிறோம், நிறைய ஆசைலாம் படுறோம். சில பேர் கனவெல்லாம் வருது, கனவோடு நிறுத்திக்கிறோம். சில பேர் கடையோடு பார்த்துக்கிட்டு ஷெல்ஃபோடு விட்டுருவோம். எப்பா நல்லா இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது, கிளம்பு. இதுக்கும் நமக்கு என்ன இல்லை சாமான், நம்மளால் வாங்க முடியாதப்பா, நம்ம தகுதிக்கு இதெல்லாம் என்ன பண்ணாது, ஒத்து வராது. சில பேர் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தே மகிழ்ச்சியால் பெருசாக படுத்து தூங்கிக்கணும், அவ்வளோதான். அட்வர்டைஸ்மெண்ட் தான் நமக்கு லெவல். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை தாண்டி அதை வாங்குற அளவுக்கு நமக்கு என்ன இருக்காது. நிறைய காரியங்களை நம்ம தகுதி இல்லைன்றதை உணர்றோம். நல்லதாங்க இருக்குது, பார்க்க நல்லதாக இருக்குது, கேட்க நல்லதாக இருக்குது, சொல்லும்போது நல்லதாக இருக்குதுங்க, முடியாதுங்க நம்மளாலன்னு சொல்கிறோம். ஆனால் இவனை பற்றி வாசிக்கிறோம், கண்களில் ஆசைன்னு ஒன்றை பட்டுட்டான்னா அதை விளக்குனது கிடையாது. எனக்கு இல்லைங்க, இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்ட முடியாது, இப்படிலாம் கிடையாது. வாட் எவர் he desired he bought it. அவன் சொல்லுகிறான், ஒன்று கூட தடை பண்ணல. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் வேண்டாம் என்று விலக்கினதில்லை. என்னங்க வாழ்க்கை இது. நம்ம எத்தனை பேர் டவுன் சைஸ் பண்ணுறோம் தெரியுமா, நிறைய பேர். எத்தனை பேர் பேரம் பேசுகிறோம் தெரியுமா, சில காரியங்கள்லாம் ஆசைக்கு வாங்கி விட்டு பேரம் பேசுகிறோம். கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுங்க, கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், பேரம் பேசிகிட்டு இருக்கோம். அல்லது ஆசைப்பட்டது ஒன்று, சரி அவ்வளோ லெவலில் வாங்க முடியாது, கம்மியாக வாங்கிக்கிட்டேன். ஷோரூம்குள்ளே போனேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு பாஸ்டர், ரொம்ப அருமையாக இருந்துச்சு, உட்காந்து பார்த்தா அவ்வளோ வசதியாக இருந்துச்சு. அவன் ரேட்டை சொன்ன உடனே அடுத்த காரில் போய் உட்காந்துட்டேன், அவ்வளோதான் இது போதும்பா அப்படின்ட்டேன். அவன் சொன்னான், இதில் இந்த ஃபீச்சர் இருக்குது அது ஃபீச்சர் இருக்குன்னா சொன்னான். ஃபீச்சர்லாம் நல்லா தான் இருக்குது, நம்ம கையில் காசு இல்லையே, அதனால் என்ன பண்ணிட்டேன், அந்த மாடல் வேணான்னு ஒரு மாடலை குறைச்சி என்ன பண்ணேன். இது நிறைய பேருடைய கதையாக இருக்கும். இங்கே உட்காந்துருக்கவங்க பெரும்பாலானவர் அப்படி தான் இருப்பீங்க இல்லை. ஆனால் சாலமோனை கேட்டால், இருதயத்தில் பிடிச்சிருச்சா, கண்ணு பிடிச்சிருச்சா, தடை பண்ணதே கிடையாது. எல்லாத்தையும் வாங்கிட்டேன், எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன். நான் செய்த முயற்சிகளில் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு வந்த பலன். அப்போ அல்டிமேட்டாக அவருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்கே இருந்துச்சுன்னா, pursuing career, pursuing his likes, pursuing his desire, pursuing his ambitions, எல்லாமே நான் என்ன நினச்சேனோ அதை என் வாழ்க்கையில் செஞ்சேன். எது பிடிச்சிருக்கோ அதை செஞ்சேன். எல்லாத்தையும் வாங்கிட்டான், எல்லாத்தையும் பார்த்துட்டான், எல்லாம் அனுபவிச்சுட்டான், எல்லாம் கொண்டுட்டான்.
11ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். இப்போ இதோடைய கன்க்ளூஷன் பாருங்க. இவ்வளோத்தையும் வாங்கி பார்த்து கட்டி குடிச்சு எல்லாம் முடிச்சவர் சொல்றாரு, என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதிற்கு சஞ்சலமுமாய் இருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒண்ணுமே இல்லைன்ட்டார். என்னங்க இது கன்க்ளூஷன்? இது லுக் அட் ஆல் த W's. wisdom, wine, works, wealth, women. கை நிறைய என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டார். எல்லாம் அனுபவிச்சு முடிச்சுட்டு சொல்றாரு, உட்காந்து யோசனை எல்லாம் வாங்கி முடிச்ச பிறகு, there's no use. எதுக்கு தான் இதெல்லாம் பர்சீவ் பண்ணேனே எனக்கு தெரியல. எதுக்கு இவ்வளோ நான் படித்தேன், எதுக்கு நான் இவ்வளவு குடித்தேன், எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வந்து தோட்டங்களையும் துறவுகளையும், நான் எதுக்கு இவ்வளவு ஏரிகளையும், எதுக்கு இவ்வளோ வீடுகளையும் அரண்மனைகளையும் கட்டினேன், எதுக்கு இத்தனை பெண்களை கல்யாணம் பண்ணேன், இதெல்லாம் யோசித்து பார்த்தா ஒரு பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு இந்த மாதிரி நிலைமையில நிறைய பேர் வந்து நின்றுருக்காங்க. இது உண்மை. இது உலகத்தில், இன்றைக்குள்ள உலகத்தில் இது உண்மை. ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அதில் சொல்கிறாங்க, 99% of billionaires are not happy. நம்மெல்லாம் பில்லியனர் ஆக மாட்டோமான்னு கனவு கண்டுகிட்டு இருக்கோம். பில்லியனர் ஆனவன் சொல்கிறான், எல்லாம் கையில் இருக்கு, நினச்சதெல்லாம் வாங்கிட்டேன், கிடைச்சதெல்லாம் வாங்கிட்டேன், எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன், எல்லாத்தையும் ருசிச்சிட்டேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேன், எல்லாம் அடைஞ்சிட்டேன். ஐ எம் நாட் ஹாப்பி. ஐ எம் நாட் ஹாப்பி. எல்விஸ் பிரெஸ்லின்னு சொல்கிறவர் இதை தன்னுடைய வாழ்க்கையில் சொன்னதாக சொல்கிறாங்க. ஒரு இளம் பிள்ளையாக அவர் வந்து இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில் அவர் வந்து ஆரம்பிக்கும் போது அவர்கிட்ட கேட்டாங்களாம், வாட் டு யூ வாண்ட் டு அச்சீவ்? He said, I want to be rich, I want to be famous, I want to be happy. நான் பணக்காரனாக விரும்புகிறேன், நான் புகழ் பெற விரும்புகிறேன், சந்தோஷமாக இருக்க விரும்புகிறேன். ஒரு சில ஆண்டுகளில் அமெரிக்காவினுடைய முதல் தட்டில் நிற்கிற ஒரு இசையமைப்பாளராக மாறினான், பாடகனாக மாறினான், கோடி கணக்கில் பணத்தை சம்பாதித்தான், உலகத்தில் வாங்கக்கூடிய பெஸ்ட் காரை வாங்கியிருந்தார், சொந்தமாக தனக்கு ஒரு ஜம்போ ஜெட் வச்சிருந்தார், ஜெட் விமானத்தை வாங்கியிருந்தார், ஒரு மிகப்பெரிய மாளிகையில் வாழ்ந்தார், பணத்தை தண்ணீரை போல செலவழித்தார், எல்லாம் அனுபவிச்சார். தன்னுடைய மரணத்துக்கு முன்பாக பேட்டி எடுக்க வந்தவற்றை, நீங்கள் இந்த 3 காரியத்தை வாழ்க்கையில் அடையணும்னு நினச்சிங்களே, ரிச், ஃபேமஸ் அண்ட் ஹாப்பி, ஐஸ்வர்யவானாகவும் புகழ் பெற்றவனாகவும் சந்தோஷமாகவும், சந்தோஷத்தை அடைய விரும்புகிறேன்னு சொல்கிறீங்களே, 3த்தையும் அடைஞ்சிட்டிங்களான்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் என்னென்னா, ரிச், ஐ எம் வெரி ரிச், ஃபேமஸ், ஐ எம் வெரி ஃபேமஸ், ஹாப்பி, நோ, ஐ எம் லோன்லி அஸ் ஹெல் சொன்னார். பணக்காரனா ஆயிட்டேன், புகழா அமெரிக்கா முழுவதும் உலகம் முழுவதும் எனக்கு தெரியும், சந்தோஷமா தனிமையில் வாடுகிறேன்னு சொன்னாராம். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, இவ்வளோ புகழை சம்பாரிச்சு, இவ்வளோ பணத்தை சம்பாரிச்சு, இவ்வளோ பேரை சம்பாரிச்சு என்னங்க பிரயோஜனம்னு கடைசியில் கேட்டால் தனியாக உட்காந்துருக்கேன். நீங்கள் இன்றைக்கி நிறைய பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய உச்சாணி கலைகளில் போட்டி போட்டு சண்டை போட்டு ஏமாற்றி பொய் சொல்லி எப்படியோ பணத்தை சம்பாரித்து புகழை சம்பாரித்து மேலே போய் உட்காந்துருக்காங்க பாருங்க. கொண்டு போய் கேளுங்களேன், சந்தோஷமாக இருக்கியான்னு. அந்த சந்தோஷமான நிலையில் கூட மனைவி இல்லை, கூட பிள்ளைகள் இல்லை, கூட கணவன் இல்லை. அவங்க வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்க பணம் என்னங்க பிரயோஜனம், என்ன யூஸ்? இவ்வளோத்தையும் சம்பாரித்து இவ்வளோ பெரிய மாளிகை கட்டிட்டு உள்ளே என் குடும்பம் இல்லைன்னு சொல்லுவாங்க. என் வாழ்க்கையே வெறுமையாக இருக்குன்னு. சாலமோன் ஒரு வீடு இல்லை, பல வீடுகள், அரண்மனைகள், தோட்டங்கள், என்ன குளங்கள், ஞானத்தை சம்பாரிச்சு குடி குடி குடின்னு இஷ்டத்துக்கு குடிச்சிட்டு 1000 பெண்களை வந்து தான் அரண்மனைக்குள்ளே கொண்டு வந்துட்டு, என்னப்பா சாதிச்சிட்டியா போதுமான்னு கேட்டால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. இது மனசுக்கு சஞ்சலம் தான் மிஞ்சுது. ஐ எம் ஒன்லி டிப்ரெஸ்ட். ஆனால் இந்த மனிதன் பாருங்க,
இவ்வளோ காரியத்தை பர்சியூ பண்ணார். இன்னைக்கு கூட நிறைய வாலிபர்கள் வந்து இதெல்லாம் பர்சியூ பண்ணுறதுக்கு உலகம் அதை ஆஃபர் பண்ணுது. வாப்பா, கெரியர் தான் உனக்கு முக்கியம், பணம் தான் முக்கியம். சில பேர் சொல்கிறது கேட்டிருக்கீங்களா? அவங்களோட ஃபிலாசபிலாம் பாருங்கள் ஒன்லைனில். ஏங்க, பணம் இல்லைன்னா எவனும் மதிக்க மாட்டாங்க, பணம் வேணுங்க. சில பேருக்கு ஒரே பர்சியூட் தான், என்ன இருந்தாலும் சொந்த வீடு கட்டிடணும். சில பேர் பர்சியூட் என்ன இருந்தாலும் கார் வாங்கிடணும். சில பேருக்கு என்ன இருந்தாலும் இந்த மாடல் ஃபோன் வாங்கிடணும்னு ஒரு சின்ன பிள்ளை சொல்லுவான். அல்லது எனக்கு இந்த கேஜெட் வேணும், அல்லது இந்த வாகனம் வேணும். அதுதான் அவங்களுடைய ஒரே லக்காக இருக்கும். ஏதோ ஒன்று அவங்க வாங்கணும், அடையணும், அங்கே போகணும், இங்கே போகணும், இதை சம்பாதிக்கணும், அதை சம்பாதிக்கணும், அதை சேர்த்துடணும். இதெல்லாம் நான் எனக்குன்னு என் பேரில் எல்லாம் சேர்த்து வச்சு, சில பேர் தங்களுக்கு இல்லை தான் பிள்ளைகளுக்குன்னு சேர்த்து வச்சிடணும். இப்படிலாம் நம்ம நிறைய பேர் என்னென்னமோ பர்சியூ பண்ணுறாங்க. இந்த சாலமோன் வந்து இதில் வந்து டைம்ஸ் 1000 or million போட்டுக்கலாம். அத்தனை மடங்கு அவர் எல்லாத்தையும் சம்பாரிச்சுட்டு சொன்னார், எல்லாம் ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு இதோட விட்டுருந்தா பரவாயில்ல. அவர் வயதான காலத்தில் அவர் அடுத்த தலைமுறைக்குன்னு அட்வைஸ் கொடுக்கும்போது அவர் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறாரு, நீ வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை என்ன பண்ணு, அதை நினச்சிக்கப்பா. இன்னொரு விதமாய் சொன்னா, இஃப் காட் இஸ் நாட் இன் யுவர் தாட்ஸ், நோ மேட்டர் வாட் யூ அச்சீவ் இன் லைஃப் இஸ் கோயிங் டு பிகம் மீனிங்லெஸ். தேவன் நம் நினைவில் இல்லாமல் உலகத்தையே உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வந்தாலும் வெறுமையே மிச்சம். ஒரு தாழ்மை உள்ளவன் எப்படிப்பட்டவனா, மனத்தாழ்மையோடு தேவனை தன் நினைவில் கொண்டிருக்கிறான். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்கள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து, 6ஆம் வசனம், உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் பாதைகள் எல்லாம் என்ன செய்வார்? ஆமா, அவரை நினைத்துக்கொள். அக்னாலஜ் ஹிம் மை ஃப்ரெண்ட். உனக்கு 1000 ஃப்ரெண்ட் இருக்கலாம்ப்பா, நீ 1000 கோடி சேர்த்துடலாம், நீ 1000 இடங்களுக்கு நீ போயிடலாம், 1000 இன்பங்களை நீ அனுபவிச்சிடலாம். தேவன் மாத்திரம் நினைவில் இல்லைன்னா இவைகள் ஒன்றுமே திருப்தி செய்ய முடியாது. கொஞ்சம் நினைத்து பாருங்க, லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஒரு அன்பான தகப்பன் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் 2ஆ பிரித்து 2 பிள்ளைக்கு கொடுத்தாரு. இளைய குமாரன் சொத்துக்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு தூர தேசத்துக்கு போனான். என்னப்பா நீ பண்ண அந்த பணத்தை வச்சுன்னு கேட்டா, வேசிகளோடு செலவழித்தான்னு பைபிள் போட்டிருக்கு. அப்போனா இந்த உலகத்தின் சிற்றின்பங்களுக்காகவே அவன் தன் பணத்தை எல்லாம் செலவழிச்சிருக்கான். எல்லாம் டெம்பரரி பிளஷர்ஸ் தான். தன்னுடைய சேமிப்பு, தனக்கு இருந்த ஹெரிட்டேஜ் மொத்தத்தையுமே தன் மனம் போன போக்கில் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அனுபவிச்சான். எல்லாம் ஒரு நாள் காலியாச்சு. நான் யோசித்து பார்த்தேன், சரி தேசத்தில் பஞ்சம் வந்துச்சு, பசி வந்துச்சு, ஓகே. அந்த பன்றி மேய்க்கிற இடத்துல இவனுக்கு தவிடு கொடுக்கல, ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். நீ என்ன பண்ணியிருக்கலாம்னா வேற ஒரு இடத்துல போய் வேலைக்கு சேர்ந்துருக்கலாம். ஆனால் அவன் போகலை. அவன் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வேலைக்கு கூட சேரணும்னு நினைச்சான். அது எங்க தெரியுமா? சொந்த அப்பா கிட்ட தான். அது என்ன நமக்கு சொல்லுதுன்னா, இந்த உலகத்தில் போய் என்ன பணத்தை செலவழிச்சு, எவ்வளோ பொருளை செலவழிச்சு, எவ்வளோ சம்பாரிச்சாலும் கடைசியில் அவன் மனசுக்கு சமாதானத்தை கொண்டு வந்ததுன்னா அப்பாவுடைய நினைவு தான். நான் சொல்ல வேண்டிய கருத்து என்னவென்றால், நீங்கள் உலகத்துக்கு எந்த திசைக்கு வேணால் போங்க, எவ்வளோ வேணால் சம்பாதிங்க, எவ்வளோ வேணால் நீங்கள் அடைஞ்சிருங்க. தேவன் உங்கள் நினைவில் இல்லை என்றால் அது நம்மை திருப்திப்படுத்தவே முடியாது. துன்மார்க்கன் தன் தேவனை தன் இருதயத்திலே நினைக்க மாட்டான். தேவன் தனக்கு அவசியம் இல்லை நினைப்பான். நீதிமான் யார் தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் தன் குடும்பத்தை கட்டணும், தன்னுடைய வீட்டை கட்டணும்னு நினைக்கிறவங்க யாருன்னா, எப்பொழுதும் தேவனை தங்கள் இருதயத்திலே நினைத்திருப்பாங்க. எப்பொழுதும் கர்த்தர் எனக்கு முன்பாக நிறுத்தி கொண்டிருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. என்னால் எத்தனையோ ஸ்டோரிஸ் நான் சொல்ல முடியும், எத்தனையோ ஸ்டோரிஸ் சொல்லுவோம். எத்தனை பேர் இதே இடத்துல வந்து கண்ணீர் வடித்தவங்க இருக்கிறாங்க. இந்த ஆலயத்தில் கண்ணீர் வடித்தவங்க, பாஸ்டர் நான் பார்க்காத பணம் கிடையாது பாஸ்டர்,
எல்லாத்தையும் பார்த்துருக்கேன், நான் எல்லா உயர்வையும் அடைஞ்சிருக்கேன், நான் போகாத ஊர் கிடையாது, நான் ட்ராவல் பண்ணாத டிரான்ஸ்போர்ட் கிடையாது, எல்லாத்துக்கும் போய் இறங்கிலாம் ஏறி இருக்கேன் பாஸ்டர். ஆனால் தேவனை அறிகிற வரைக்கும் என் வாழ்க்கை வந்து வெறுமை. என்றைக்கு நான் கர்த்தரை அறிந்து கொண்டனோ அவருடைய பிரசன்னத்தில் எனக்கு கிடைக்கிற ஆறுதலும் இன்பமும் எந்த பணமோ பொருளோ பட்டமோ பதவியோ எந்த பத்திரமோ எனக்கு கொடுக்கவே இல்லை. அதனால தான் இயேசு அன்றைக்கு சமாரிய ஸ்திரியை பார்த்து சொன்னார், ஏம்மா இந்த தண்ணியை நீ குடித்தா திரும்ப திரும்ப உனக்கு தாகம் எடுக்கும், நான் கொடுக்குற ஜீவ தண்ணீரை நீ குடித்தால் உனக்கு என்ன எடுக்காது? தாகம் எடுக்கவே எடுக்காது. பிரியமானவர்களே, இன்றைக்கி நிறைய பேர் என்ன ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, என்ன அவங்க வந்து பண்டை மாற்றம் செஞ்சிட்டாங்க அப்படின்னா, ஓ தேவன்லாம் தேவையில்லை, நமக்கு பணம் பொருள் படிப்பு பட்டம் பதவி இதுதான் நமக்கு தேவைன்னு சொல்லிட்டு தேவனுக்கெலாம் இப்போ நம்ம ரொம்ப பிஸி ஆகிட்டோம், நமக்கு இப்போ ஆண்டவருக்கு இடம் இல்லைன்னு ஆண்டவரை ஒதுக்கி வச்சுருக்கோம். we are so busy pursuing our careers like crazy. நம்ம ரொம்ப கிரேசி ஆகிட்டோம். ஐயோ ஜாப் ஜாப் ஜாப், சில பேருக்கு பணம் பணம் பணம், சில பேருக்கு பொருள் பொருள் பொருள், சில பேருக்கு ஐயோ எப்பவுமே நிலங்கள், எப்பவுமே நமக்கு பொருட்கள் வாங்குவது, இதிலே நம்ம அப்சஷன் வந்துடுச்சு. பொருள் வாங்குவது தப்பு இல்லை, பட்டங்கள் பெறுவது தப்பு இல்லை, படிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் தேவன் நினைவுகளில் இல்லாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் பர்சியூட் வந்து வெறும் வேர்ல்ட்லி திங்ஸாக இருக்கும்போது, ஒரு நாள் நம்ம சாலமோனை போல நம்ம நிச்சயமா ஒரு நாள் சொல்லுவோம், எல்லாம் மாயை, நான் இவ்வளோ நாள் பர்சியூ பண்ணதெல்லாம் மனசுக்கு என்னது? சஞ்சலம். இட்ஸ் அ வெக்ஸேஷன் ஆஃப் மை ஸ்பிரிட். திரும்ப வருகிறேன், ஞானம் வேண்டும், ஞானத்தினால் வீடு கட்டப்படணும், வீட்டில் ஆவிக்குரிய வீடு கட்டப்படணும். அந்த ஆவிக்குரிய வீட்டில் கட்டுவதற்கு ரெண்டாவது முக்கியமான பகுதி வந்து நம்முடைய செயல்கள் மூலமாக ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். அந்த செயலில் முக்கியமான செயல் நம்மை தாழ்மைப்படுத்துவது, தாழ்மையாய் நடந்து கொள்வது. தாழ்மையாய் நடந்து கொள்வதற்கு மிக அவசியமான முதல் காரியம் தேவனை நினைவிலே கொண்டு வருவது. bringing God in my thoughts. பிரியமானவர்களே, கொஞ்சம் ஒரு நிமிஷம் நான் நிதானிச்சு கவனிங்க. நம்முடைய பெற்றோரும் சரி, முதியவர்களும் சரி, முன்னோர்களும் சரி, நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? டெய்லி எழுந்தோடனே பைபிள் வாசிப்பா, டெய்லி எழுந்தோடனே ஜோம் பண்ணுப்பா, டெய்லி எழுந்தோடனே கர்த்தரை ஆராதிப்பான்னு சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் சலிச்சுக்கிறாங்க. என்ன டெய்லி பைபிள் வாசிக்கணுமா, டெய்லி ஜோம் பண்ணணுமா, டெய்லி தியானம் பண்ணணுமா, டெய்லி வந்து வர்ஷிப் பண்ணணுமா? எதுக்கு? வாரத்துக்கு ஒரு நாள் போகிறோமே போதாதா? அது இதுக்கு டெய்லி பண்ணணும். ஏன் தெரியுமா அவங்க சொன்னாங்க? இவைகள்லாம் செய்யும்போது, இந்த உலகம் உன்னை போட்டு அலசடி பண்ணும்போது, கர்த்தரை நினைக்கிறதற்கு இந்த ஒழுக்கங்கள் உனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. இப்போ காலையில் எழுந்த உடனே நீ முதல்ல வேதத்தோடு ஆரம்பிப்பா, ஜெபத்தோடு ஆரம்பி. காலையில் எழுந்த உடனே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பேக்கை தூக்கிட்டு உடனே ஓடாத, கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் உட்காரப்பா, கர்த்தரை நினைவு கூறு. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர் உன் காதைகளெல்லாம் செவ்வையாக்குவார். வேலையை முடிச்சுட்டு வர்றோம், பயங்கர ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக வர்றோம், பல பாரங்களோடு வர்றோம், பல பிரச்சனைகளோடு வர்றோம். அதே நினைவோடு படுக்க போகாது, தேவனுடைய சமூகத்துக்கு போ. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஹல்லேலூயா. ஒன்றை குறித்து கவலைப்படாதப்பா, எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரத்தோடு உன்னுடைய ஜெபத்தை விண்ணப்பத்தையும் தேவனுக்கு தெரியப்படுத்து. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உன் இருதயத்தை சிந்தனை ஆளுகை செய்யும். இதை அறிந்த தாவீது சொல்றாரு, ஆகாமிய கூடாரம் அப்படின்னு ஒன்று இருக்கு, 1000 நாட்கள் அங்கே தங்குறதை விட அவருடைய பிரகாரத்தில் வர்ற ஒரு நாள் நல்லது. நல்லா கவனிங்க, நம்ம நிறைய வேளை 6 நாள் நம்ம வேலைக்கு போகிறது நமக்கு கஷ்டமா இல்லை, ஒரு நாள் ஆலயத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. 6 நாள், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 9 மணி நேரம் 10 மணி நேரம் உட்காந்த இடத்துல வேலை செய்ய வேலை வாங்குறாங்க. அது நம்மளுக்கு கஷ்டமா தெரியல, கம்ப்ளைண்ட் பண்ணுறது இல்லை, வாயை திறக்கிறது இல்லை. ஆனால் ஒரு ஆலயத்தில் 2 மணி நேரம் உட்கார்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம். நீங்கள் யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு பாருங்க, வெளிநாடுகளில் ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து சீரழிஞ்சு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு காலத்தில் தேவ ஆலயத்தில் மணிக்கணக்காக உட்கார்ந்து ஆராதிச்ச அந்த சமுதாயம் இப்போ தேவனுடைய ஆலயத்தின் வேலைகளை குறைச்சிக்கிட்டே வர்றாங்க.
ஒரு காலத்தில் 3 மணி நேரம் ஆராதனை இருந்தது, அப்படியே குறைச்சி 2 மணி நேரம், 2லேருந்து 1.5 மணி நேரம், 1 மணி நேரம், இப்போ அப்படியே குறைச்சி 45 நிமிஷம் சர்வீஸ். ஒருவர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, அவங்க ஊரில் சர்ச் நடக்குதான் 40 நிமிஷமா, 40 மினிட்ஸ் தான். அந்த 40 மினிட்ஸில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 பாட்டு பாடுவாங்களாம், அது 10 நிமிஷம் முடிஞ்சிடும். 10 நிமிஷம் முடிஞ்ச உடனே சோஷியலைசிங் டைமா, வந்தவங்க எல்லாம் ஒருத்தர் விசாரிக்கிறது, அதுக்கு 10 நிமிஷம் ஆகிடுமா. உள்ளே எல்லாரும் போய் எல்லாம் ஒவ்வொருத்தரை விசாரிக்கிறது, பேசுகிறது, கை கொடுக்கறது, ஹாய் பாய்லாம் சொல்லிட்டு அப்படி உள்ள சர்வீஸ் நேரத்தில் அதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் போயிடும். பாஸ்டர் வந்து 10 நிமிஷம் பேசுவாராம். 10 நிமிஷம் அப்படி தாண்டின உடனே எல்லாரும் ஒருத்தர் பார்ப்பாங்களாம், எதுக்கு இன்னும் பேசிக்கிட்டே இருக்காருன்னு. ஸோ இந்த மாதிரி வந்து உலகத்துக்காக 9 hours 10 hours ராத்திரி எல்லாம் முழிச்சு கிடக்குறாங்க. இன்னைக்கு உள்ள சமுதாயத்தை பாருங்களேன், தூங்குறாங்களாங்க. எத்தனை பேர் தூங்கி எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? ஹோல் நைட் தே ஸ்டே அவேக். எதுக்கு தெரியுமா? இந்த டைமில் நான் லாகின் பண்ணி லாக் அவுட் பண்ணால் தான் எனக்கு வர வேண்டிய சம்பளம். தவறு இல்லை, இன்றைக்குள்ள சொசைட்டி அப்படி மாறிடுச்சு. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நைட்டெல்லாம் முழிச்சிருக்கிறத கூட வேதனையாக நினைக்காம சாதனையாக நினைக்கிறவங்க பகல் வேளையில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சர்ச்சில் உட்கார்றத அவ்வளவு கஷ்டமாக பார்க்குறாங்க. நான் வந்து இந்த ட்ரெண்டை மாற்றணும்னு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் நான் செய்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 7லேருந்து 9 பண்ணோம். அம்மா 9லேருந்து 9:10 ஆக்கினேன், 9:9 ஆக்கினேன், இப்போ 9:30 ஆகிருக்கிறேன், இப்போ 9:40, இன்னும் போவோம். இல்லை நான் பாருங்க, உங்கள் கான்செப்ட் மாறணும். நான் என்ன கேட்குறேன், உங்கள் ஆஃபீஸில் வந்து 8 மணி நேரம் உட்கார வச்சு வேலை வாங்குறாங்கல்ல, கேட்டிங்களா நீங்கள்? எதுக்கு 8 மணி நேரம் உட்கார வைக்கிறீங்க? எத்தனை பேர் 8 மணி நேரம் நின்று வேலை செய்கிறவங்க இருக்காங்க தெரியுமா? அது நமக்கு வலியா தெரியலை. ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்கு சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. சில பேர் சொல்கிறத நான் கேள்விப்படுறேன், இன்னும் வர 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 ரொம்ப லேட் ஆகிட்டே போகுது, வர 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 ரொம்ப லேட், இன்னும் வர 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 போயிட்டே இருக்கும். ஆண்டவர் பெரிய இடம் கொடுக்கணும், ஏசி போட்டு வைக்கணும், வசதி இருக்கணும், ஜெர்மன் சவுண்டு கேட்கணும், எல்லாம் விரும்புகிறீங்கல்ல, அதெல்லாம் கொடுத்த ஆண்டவருக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour. சும்மா சொல்கிற மைந்திராதீங்க, எப்படி சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க, இதை கூட சொல்ல வேண்டியிருக்கு. இவர் போகிற போக்க பார்த்தா முடிக்க மாட்டார் போல இருக்கு. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்முடைய கான்செப்ட், நம்முடைய தாட் ப்ராசஸ் எப்படி மாறணும் தெரியுமா? சொல்ல பாருங்க, 1 hour வர்ஷிப்புக்கு நிற்க வச்சுட்டாங்க. இதே ஆளுங்க தான் 1 hour வந்து இன்டர்வியூக்காக லைனில் நின்னாங்க. 1 hour 2 hours வீசாக்காக மெயின் ரோட்டில் நின்னாங்கங்க. மெயின் ரோட்டில் நிற்க விட்டாங்க. 1 hour 2 hours வெயிலில் நின்னாங்க வீசா வாங்குறது. எதுக்குன்னா அமெரிக்கா போகணும், யூரோப் போகணும், வீசாக்காக 2 hours ஜஸ்ட் ஸ்டாண்டிங் தேர். அது கஷ்டமாக தெரியல. கர்த்தரை நினைக்கணுமா? ஐயோ, அதான் சொன்னேன் பாருங்க, போன வாரம் சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு வர்ஷிப் நடந்து இன்னுமா முடிக்கல, இன்னும் பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க. எப்போ முடிப்பாங்க பாட்டை? பாருங்க, நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, we need to get back to the basics. இன்னைக்கு நம்ம நிறைய பேருடைய லைஃப்பில் God is just a footnote. ஆண்டவர் வந்து ஒரு ஃபுட்நோட் மாதிரி, அதாவது ஒரு சின்ன ஓரத்தில் அந்த நம்ம தமிழில் ஊர்காக்கு தொட்டுக்கிற மாதிரி. ஏதாவது தேவை, அவசரம், எமர்ஜென்சினா கர்த்தர். மற்றபடி நம்முடைய மைண்டெல்லாம் ஃபுல்லாக ஃபில்டப்பாக இருக்கிறது எதை பற்றினா, நம்மை பற்றி, நம்ம வாங்கினதை பற்றி, வாங்க விரும்புகிறத பற்றி. இதே தான் நம்ம மனசு ஃபுல்லாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஏங்க, ஒரு காலத்தில் ஒன்றுமே இல்லாத காலத்தில் இந்த சந்தோஷம் கூட இன்னைக்கு எல்லாம் இருக்கும்போது இல்லையே எங்கள் முகத்தில். எத்தனை பேர் ஹாப்பியாக இருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம். எவ்வளோ பேர் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க? இல்லையே. ஏன் தெரியுமா? God is not in our thoughts. We have got everything else. அன்றைக்கி சாலமோன் போனது போல் நம்ம வந்து விஸ்டம்க்கு ஓடுறோம். இன்றைக்கி நம்ம வைனுக்கு போக மாட்டீங்க நம்புகிறேன். வைன்ன்றது உலக சிற்றின்பங்கள். அதுக்கப்புறமா கிரேட் ஒர்க்ஸ், கட்டுறதும் நாட்டுறதும், இதில் தான் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதுக்கப்புறமா வெல்த் அண்ட் விமன், இதெல்லாம் இதுக்கெல்லாம் நான் இதில் 1-2 நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. இன்னைக்கு பாருங்களேன், ஒரு ஸ்கூலில் காலேஜில் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் உட்காந்து பிள்ளைங்க படிக்கிறாங்க. 1 மணி நேரம் சண்டே ஸ்கூலில் உட்கார சொல்லுங்கள் பார்ப்போம். 1 மணி நேரம். பெற்றோருடைய
ஆட்டிடியூட் ரொம்ப மாறணுங்க. we have to change. ஏங்க ஒரு ஸ்கூலில் போயிட்டு காலைல 8 மணிக்கு பிள்ளைய ட்ராப் பண்ணிட்டு சாயங்காலம் 5:30 மணிக்கு போய் பிக்கப் பண்ணுறீங்க. கேட்டால் நீட்டுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் கொடுக்குறாங்க, ஜேஇக்கு தனியாக ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறாங்க, ஐஐடிக்கு ஸ்பெஷல் கிளாஸ் கொடுக்குறாங்க. 5:30 மணி வரைக்கும் கொஞ்சம் புளியை வச்சு உட்காந்துட்டு வெளியே வரும்போது இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டாங்களான்னு கூப்பிட்டு வரோம். ஆனால் அதே இது சண்டே ஸ்கூலில் ஒரு 10 நிமிஷம் இருங்கடா, நாங்கள் கிளம்பணும், கொடு பிள்ளைய கொடு. ஏங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் 1 hour உட்காந்தாங்க அவங்க பிள்ளை, அதில் அசம்பிள் பண்ணி எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறக்கே 25 நிமிஷம் 30 நிமிஷம் தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி பேரண்ட்ஸ் எவ்வளோ அவசரப்படுறாங்க தெரியுமா? வர்றது வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சுக்கு, அந்த ஒரு நாளில் நீ இருப்பா, நீ இருந்துட்டு வா. போன வாரம் சங்கீத் வந்து காலேஜில் சேர்ந்தார். ஒரு நாள் வந்து அவருடைய அந்த காலேஜுடைய குரூப்பில் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. அது என்னென்னா ஒரு ப்ரேயர் செல் வந்து அன்றைக்கி நடத்தியிருக்காங்க. ஸோ நாங்கள் என்ன சொல்லியிருந்தோன்னா, நீ என்ன மீட்டிங்காக இருந்தாலும் அட்டன் பண்ணு. ஆனால் அவன் என்ன யோசித்தானா, நான் தான் போய் அந்த ஒரு வாரம் அவனை கூட்டு வர்றது நான் தான் ட்ராப் பண்ணேன். ஏன்னா அவனை ஒரு இடத்துல தங்க வைக்கிறதுக்காக இன்னும் அது ரெடி ஆகலை, அதுக்காக நான் 1 வீக். அப்போ அவன் என்ன நினச்சிட்டான் அப்படின்னா, டேடி வந்து டைம் வந்தபோது அவரை நம்ம வந்து கரெக்ட் டைமுக்கு வீட்டுக்கு போயிடணும்னு நினச்சிட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு இவன் அந்த மீட்டிங்க்கு போகல. வீட்டுக்கு வந்து எதுக்கு திட்டுவாங்கன்னு கேட்டால், நீ எதுக்கு அதில் போய் உட்காரல? அதுக்கு தான் நான் திட்டினேன். இன்னொரு 1 hour உட்காரலாம், நீ 2 hours கூட உட்காந்துட்டு வா, உனக்கு பிரச்சனை இல்லை, கர்த்தருடைய காரியம் தானே, உட்காந்துட்டு வா. அடுத்த முறை என்கிட்ட முன்னாடி சொல்லிடு, லேட் ஆகுதுன்னு என்கிட்ட சொல்லு, நான் லேட்டாக வரேன், 2 hours லேட்டாக வரேன், 3 hours லேட்டாக வரேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வரேன், நீ போய் ப்ரேயரில் உட்காரு, ப்ரேயர் செல்லில் உட்காரு. அஃப்கோர்ஸ் இஸ் கோயிங் டு கோ, நைட்லேயும் உட்காந்துருந்தான். பட் ஸ்டில் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம பிள்ளைங்களை தேவனை நினைவு கூற நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஒரு ஆமேன் வர மாட்டேங்குது. ஆமாம், ஏன் தெரியுமாங்க? இந்த உலகம் கொடுக்குற எல்லாமே சாலமோன் சொல்லுகிறபடி பார்த்தா மாயை தான். பணமோ பொருளோ சாதனைகளோ மனிதர்களோ எல்லாமே மாயைங்க, எல்லாம் மனசுக்கு சஞ்சலம் தான். ஆனால் இதுக்கு நம்ம எவ்வளவு டைம், எனர்ஜி, மணி இன்வெஸ்ட் பண்ணுறோம் தெரியுமா? எல்லாம் அனுபவிச்சுட்டு அடைஞ்சிட்டு ஒரு லைனில் எழுதினார், எப்பா நான் தான் எப்படி என் லைஃப்பை நாசம் பண்ணிட்டேன், நீ ஆகியதும் வாலிப பருவத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. சொல்லிட்டு சொல்கிறாரு, கண்ணு போகிறதுக்கு முன்னால், காது போகிறதுக்கு முன்னால், வாய் பேச முடியாமல் போகிறதுக்கு முன்னால், வயிறில் சாப்பாடு சிரிக்காமல் போகிறதுக்கு முன்னால், கால் நடக்காமல் போகிறதுக்கு முன்னால், அதுதான் பின்னாடி எழுதுறாரு. சக்கரெல்லாம் நின்று போயிடும். அங்கே வயசான காலத்தில் போய் கடவுளை நினைக்காத, வாலிப பருவத்திலேயே அவரை நினைத்து அவரை பர்சியூ பண்ணு. அவரை விட்டுட்டன்னா நீ சம்பாதிச்ச எல்லாமே வீண், மனசுக்கு சஞ்சலம். ஏன்னா இது வரும், அது போயிடும். உலகத்தில் பர்சியூ பண்ணுற எல்லாமே பாருங்களேங்க, நீங்கள் என்ன பொருள் வேணா பற்றி பெருமையாக பேசுங்க, எவ்வளோ பெரிய வீட்டை கட்டிட்டு எவ்வளோ பெருமையாக பேசுங்க, கரெக்டாக ஒரு 1 or 2 years இட் கோஸ் அவுட் ஆஃப் பிஸ்னஸ், இட் லூசஸ் இட் ஷீன் அண்ட் ஷைன். அதனுடைய வசீகரமும் அழகும் அதனுடைய மேன்மையும் மங்கி போயிடும். எவ்வளோ பெருமையாக ஒரு செல்ஃபோனை வாங்கி லேட்டஸ்ட்டுங்க அப்படின்னு வாங்கி வச்சுருக்கலாம், கரெக்டாக 1 year தான் அடுத்த ஃபோன் வந்துடும். ஆமாம், உங்களுக்கு ஓல்டு மாடல் ஆகிடும், எல்லாமே மாறிடுங்க. வீடை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சில வீடுகளுக்குலாம் டெடிகேட் பண்ண போகும்போது ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவாங்க, பாஸ்டர் இது வந்து ஒரு லேட்டஸ்ட்டாக கட்டுறதுக்கு ஒரு ஆர்கிடெக்ட் சொல்லி அழகாக, உண்மையாகவே அழகாக இருக்குது. ஆனால் இதே வீட்டை ஒரு 20 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பையன் சொல்லுவான், ஓல்டு மாடலாக இருக்குது டேடின்வான். கட்டினவருக்கு வயிறு எரியும், எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டணும் தெரியுமா நான், நீ ஓல்டு மாடல்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்ட. சொல்ல தான் செய்வாங்க, ஏன்னா உலகமும் அதனுடைய வேஷமும் என்ன செய்யும், கலைந்து போகும், எல்லாமே மாறிடும். ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரே ஒருவர் நம்முடைய ஆண்டவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் நினைவெல்லாம் நீங்கள் தான் இருக்கணும். என் நினைவில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, என்ன பர்சீவ் பண்ணுறீங்க? ஆண்டவரே, உம்மை நினைக்க எனக்கு கிருபை, நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும்,
நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், என் நாள் முழுதும் வழி நடத்தும். உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, என்னில் ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே. இந்த வரியை பாடும்போது உண்மையாக ஒரு ஜெபமா பாடணும். சும்மா நம்ம ஒரு பிரசங்கம் கேட்டு போனோம் அப்படின்னு, லார்ட் என்னுடைய மைண்டை நீங்க மாத்துங்கப்பா. Let God be the most important thing in my mind. இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல God has taken a back seat. நிறைய ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலிஸ்ன்னு சொல்லிக்கிறவங்க, ஆவிக்குரியவர்கள், விசுவாசிகள்னு சொல்றவங்களுடைய லைஃப்ல வந்து God is just a footnote. ஆண்டவர் வந்து எப்போது தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கிறோம் இல்லை. துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேட மாட்டான். அவனுடைய நினைவுகளில் கர்த்தர் இல்லை. கர்த்தர் என்ற ஒரு கான்செப்ட் அவன் நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது. உண்மையா தேவனுக்கு முன்பாக கர்வம் இல்லாமல் தாழ்மையா நடக்க விரும்புறவங்க, கீப் காட் ஃபர்ஸ்ட் இன் மை மைண்ட். என் எல்லா தாட்ஸ்லையும் லார்ட் ஐ வாண்ட் யூ. உம்மை நினைக்காத நாள் இருக்கவே கூடாதப்பா, நினைக்காத நேரம் இருக்கக்கூடாது. என் சிந்தனையெல்லாம் உம்மால நிரம்பணும். என் பிள்ளைங்க அப்படி இருக்கணும், என் மனைவி அப்படி இருக்கணும், என் கணவன் அப்படி இருக்கணும், என் குடும்பம் அப்படி இருக்கணும். கர்த்தரை நினைத்து அவரை பின்பற்றுகிற ஒரு வீடாக இருக்கணும். ஹல்லேலூயா. எதை செய்தாலும் நான் தேவனை அக்னாலேஜ் பண்ணணும். அக்னாலேஜ் காட் இன் ஆல் யுவர் வேஸ். எல்லாவற்றிலையும் கர்த்தரை நினைவு கூறணும். அவருக்கு இடம், அவர் மேல் எண்ணம் எனக்கு திரும்ப கிருபை. எத்தனை பேர் இது ஒரு பாடல், ஒரு ஜபமாய் நீங்க பாட விரும்புறீங்க? ஒரு அர்ப்பணிப்பா பாடலாம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். பாடுவோமே. ஆண்டவரே, let all my pursuits, Lord, all my purposes, நாள் முழுதும் நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், என்னை நாள் முழுதும் விருப்பம் செயல்படுத்தும், விருப்பம். ஆண்டவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே ஆளுகை செய்யும் அப்பா. Hallelujah. Number one, we can behave humbly by having God-centered thoughts. தேவனை மையமாய் கொண்ட நினைவுகளை கொண்டிருக்கும் போது தாழ்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள முடியும். That is number one. ரெண்டாவது எழுதுங்க. We can behave humbly by getting along with a team. ஒரு குழுவோடு ஒற்றுமையாக செயல்படுவதின் மூலம் நாம் தாழ்மையுடன் நடந்து கொள்ளலாம். ஒரு குழுவோடு ஒற்றுமையாக செயல்படும் பொழுது
தாழ்மையுடன் நடந்து கொள்ளலாம். எழுதிட்டீங்களா? we can behave humbly by getting along with a team and not be loners. நாம தனியாக யாரையும் சீண்ட மாட்டேன், யாரும் என்னை சீண்ட விட மாட்டேன், தனியாக இருப்பேன், தனிக்காட்டு ராஜா அப்படின்னு இருக்கிறதுனால தாழ்மையாக இருக்க முடியாது. குழுவோடு இருக்கணும். அப்போ தான் நம்ம தாழ்மையாக இருக்கிறோம் அப்படின்றதுக்கு அது அடையாளமாக மாறும். வேதத்திலேருந்து உங்களுக்கு போதிக்கிறேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 4 வசனங்களை பாருங்கள். 1 Corinthians chapter 3 verse 1 to 4. தேவனுடைய சித்தத்தினால் இயேசு மன்னித்து கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 3 1 4 chapter 3 verse 1 to 4. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. தேங்க்யூ. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் அல்லவா? ஆவிக்குரிய விதமாக ஒருவருடைய லைஃப் கட்டப்படுறதுக்கு ஐக்கியம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஐக்கியங்களை அவாய்ட் பண்ணுறாங்க, அது தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. இது சொசைட்டியே இப்படி ஒரு சிஸ்டம்குள்ளே போகுது அப்படின்றத நான் பார்க்குறேன். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் இந்த சொசைட்டியில் உள்ள சேஞ்சஸ் நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ சமீபத்தில் ஒரு ட்ரெண்ட் ஒன்று கிளம்பிகிட்ருக்கு. நான் பார்க்குற நிறைய பாய்ஸ் கல்யாணம் வேணான்னு சொல்கிறவங்க இருக்காங்க. சில கேர்ள்ஸ் எனக்கு கல்யாணமே வேணாம், நான் இப்படி இருந்துக்கிறேன், நல்லா இருக்கேன், நான் கம்ஃபர்டபுளாக இருக்கேன், எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு இந்த மாதிரி தனிமையாக வாழ்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுக்க விரும்பாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளோ தூரமானாலும் நான் பைக் ஓட்டிகிட்டு கார் ஓட்டிகிட்டு போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, ஐ டோன்ட் வாண்ட் டு பி வித் பீப்புள். அதே போல் அது மாதிரி எந்த குடும்ப ஃபங்க்ஷன்ஸில் கூட பார்ட்டிசிபேட் பண்ண விரும்பாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக வந்தீங்கன்னா சர்ச்சஸ்குள்ளே கூட பார்த்தீங்கன்னா, வருவேன் போவேன், யாரையும் சீண்ட மாட்டேன், யாரும் என்னை சீண்ட விட மாட்டேன், இந்த ஒரு மனப்பான்மை இருக்குது. எதுக்கு பாஸ்டர் நம்மளால் மற்றவங்களுக்கு வம்பு வேணாம், நம்மளை யாரும் வம்பு பண்ண வேணாம், வந்தோமா நிம்மதியாக சமாதானமாக என்ன பண்ணிடலாம், போயிடலாம். அப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோன்னா, என்னை சுற்றி இருக்கவன்லாம் பொல்லாதவன், நான் ஒருத்தன் தான் நல்லவன், இந்த நல்ல தனத்தை யாரும் கெடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இதை நம்ம சொல்ல வரோம். யூ see, I want to explain this. இவங்க சொல்கிறாரு, நான் உங்களை ரொம்ப ஆவிக்குரியவர்கள் நினச்சேன்னா நீங்கள் ஆவிக்குரியவர்கள் ரொம்ப மாம்சத்துக்குரியவங்களாக இருக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கேங்கில் போய் உங்களை சேர்த்து விட்டா, சர்ச்சில் சேர்த்து விட்டா, அதில் நீங்கள் குரூப்பிசம் பண்ணி நீங்கள் ஒரே சண்டை, ஒரே போராட்டம், ஒரே வாக்குவாதம், ஒரே விரோதம், இப்படியே இருக்கீங்களேப்பா. நீங்கள் மற்றவங்களோட ஐக்கியமாக இருக்க மாட்டீங்களா? நீங்கள் இருக்க மாட்டீங்க. பாருங்கள், பவுல் இதை பற்றி அடிக்கடி பேசுகிறாரு. இப்போ நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் அப்போ ஐக்கியத்தில் பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது? பவுல் கூட தான் பிரச்சனை வந்துச்சு. பவுலும் பர்னபாவும் பெரிய வாக்குவாதம் உண்டாயிட்டுன்னு பார்க்குறோம். ஆனால் அந்த வாக்குவாதம் வந்தால் கூட he always betted for unity. எல்லாம் ஒன்றா இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். நான் நிறைய வசனங்களை காண்பிக்க முடியும். 2 கொரிந்தியர் 3:11 நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடி, ஏக சிந்தையாக இருங்க, சமாதானமாக இருங்க. 2 கொரிந்தியன்ஸ் 3:11 சந்தோஷமாக இருங்க. நற்சீர்னா ஏதாவது பிரச்சனை இருந்தால், ப்ராப்ளம்ஸ் இருந்தால் சால்வ் பண்ணிட்டு எல்லாம் ஒன்றா இருங்க. 1 Corinthians 13:11. ஆமாம், ரோமர் 15:5-6 ரோமர் சபைக்கு எழுதுறாரு பாருங்க. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் இயேசு கிறிஸ்துவனுடைய மாதிரியின்படி நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக அப்படின்னு எழுதுறாரு ரோமருக்கு.
பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நீங்கள் ஏக சிந்தை ஏக அன்புள்ளவர்களாக இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை என்ன பண்ணுங்க, நிறைவாக்குங்க. 1 பேதுரு 3:8 வாசிக்கும் போது நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும், இரக்கமுள்ளவர்களாய், சகோதர சிநேகம் உள்ளவர்களாய், மன உருக்கம் உள்ளவர்களாய், இணக்கம் உள்ளவர்களாய் இருங்க அப்படின்னு சொல்றாரு. திரும்ப திரும்ப அந்த ஒன்னஸ் யூனிட்டி பத்தி திரும்ப திரும்ப பேசுறாரு. இந்த யூனிட்டிக்கு ரொம்ப தேவையானது என்ன தெரியுமா? நீங்க 1 Peter chapter 3:8 இங்கிலீஷ்ல படிச்சா ரொம்ப அழகா இருக்கும். All of you have unity of mind, sympathy, brotherly love, a tender heart and a humble mind. ஒரு டிரான்ஸ்லேஷன் எப்படி சொல்லுது? அப்போ இப்படி நம்ம ஐக்கியமா இருக்கணும்னா நம்மளுக்கு என்ன மைண்ட் வேணும்? ஹம்பிள் மைண்ட் இருந்தால் தான் ஐக்கியமா இருக்க முடியும். தாழ்மை உள்ள ஒரு மனம் இல்லாமல் நம்மளால் ஐக்கியப்பட முடியாது. ஐக்கியத்துக்கு ரொம்ப தேவை தாழ்மை. We need to humble ourselves in order to maintain unity. Otherwise we can never maintain relationships. எந்த உறவை நம்ம கட்டி காக்கணும்னாலும் 2 பேர் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதா இருக்கலாம், கூடி தங்குறதா இருக்கலாம், கூடி பயணம் பண்ணுறதா இருக்கலாம். Without humility you can never exercise unity. Unity is impossible without humility. இதில் நான் இன்னைக்கு தியானம் பண்ணும்போது நான் இதை ஒரு 3 குறிப்புகளை சொல்ல வேண்டும் என்று என் மனதிலே வந்தது. See, the moment you become a team, நமக்கு ஒரு டீம் ஸ்பிரிட் வேணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு டீமாக, ஒரு காங்கிரமேட்டாக, நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக, நீங்கள் ஒரு ஃபெலோஷிப்பாக நீங்கள் சேர வேண்டுமானால், நீங்கள் சேரும்போது சந்திக்கிற 3 சேலஞ்சஸ் இருக்குது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். இது எல்லா இடத்துலையும் இருக்குது. எழுதிக்கிட்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்கள் வீட்டில் கூட எங்கே எழுதி போட்டால் கூட நல்லாயிருக்கும். அது நிறைய காரியம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். நம்பர் 1, ஒரு குழுவில் நாம் கண்டறியும் சில உண்மைகள். எந்த குழுவாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு குழுவில் சேர்ந்துட்டாலே இது 3 உண்மை நமக்கு வெளிப்படும். நம்பர் 1, everyone may not be like us. எல்லாரும் நம்மை போல இருக்க மாட்டார்கள். வாய்ப்பே இல்லை. நாம் அப்படி எதிர்பார்க்குறோம் எல்லாரும் நம்மளை போல இருக்கணும்னு. கர்த்தர் நம்மளை யாரையுமே நம்மளை சாம்பிளாக உருவாக்கலை. நீ தான்ப்பா ஒரிஜினல் சாம்பிள், மற்றவங்கெல்லாம் டூப்ளிகேட்டு. நீ ஒருவன் தான் உலகத்திலே உத்தம, மற்ற எல்லாருமே எல்லாம் டூப்ளிகேட்டாக சுற்றிட்டு இருக்காங்க, உன்னை போல எல்லாம் மாறணும் அப்படின்னு எதிர்பார்ப்பது தவறு. இது நடக்காது. நோபடி இஸ் கோயிங் டு பி லைக் யூ இன் சம் கேசஸ். அதனால் ஐக்கியம்னு வரும்போது ஃபஸ்ட்டு சேலஞ்ச் என்னென்னா, everyone may not be like us. நீங்கள் எழுதுங்க, அதுக்கப்புறம் அதை நான் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் சொல்கிறேன். நம்பர் 2, there is another truth you will come across. என்ன தெரியுமா? everyone may not like us. எல்லாருக்கும் நம்மை பிடிக்காது அல்லது நம்மை விரும்ப மாட்டார்கள். ப்ளீஸ் live with this fact. நாம் நிறைய பேர் பிடிக்கலன்னு சொல்ல, உண்மை என்னன்னா உங்களையும் நிறைய பேருக்கு பிடிக்காது. என்னங்க உண்மை இது. நாம் நிறைய பேரை பிடிக்கலன்னு இப்போ நம்ம முத்திரை குத்துறோம். உண்மை என்னன்னா நம்மளையும் நிறைய பேருக்கு பிடிக்காது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். everyone may not like us. Number 3, everyone may not like what we like. நாம் விரும்புவதையே எல்லாரும் விரும்பவும் மாட்டாங்க. நாம் விரும்புவதையே எல்லாரும் விரும்ப மாட்டாங்க. இந்த 3 பிரின்சிபல் இருக்கு பாருங்க, இந்த 3 ட்ரூத்ஸ், இட்ஸ் அப்ளிகபிள் டு எனி ஃபெலோஷிப், எனி கேதரிங், எனி யூனிட்டி. இது 3ஐயுமே நீங்கள் எந்த ஐக்கியத்தில் போட்டாலும் இது உண்மை என்பதை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஹோம். வீட்டிலேருந்து ஆரம்பிப்போம். இந்த 3 உண்மைகள் எவ்வளோ உண்மை தெரியுமா? எத்தனை கணவன்மார் சொல்ல முடியும் என் ஒய்ஃப் என்ன மாதிரியே இருப்பாங்கன்னு? நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. எத்தனை ஒய்ஃப் சொல்லுவாங்க என் ஹஸ்பண்ட் என்ன மாதிரியே இருக்காருங்க? எல்லாரையும் கேட்டிங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட் வச்சுருப்பாங்க. 25 வருஷம் ஆச்சு பாஸ்டர், இன்னொரு மாற மாட்டேங்கிறார், ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், அவருக்கா நீங்கள் ஜோம் பண்ணுங்கன்னு ஒய்ஃப் சொல்லிட்டு போவாங்க. ஹஸ்பண்ட் அந்த பக்கம் நம்மளை தனியாக ஜோம் பண்ணிட்டு போவார். இவன் மாறவே மாட்டேங்கிறா பாஸ்டர், யாரோ மாறிடுறாங்க, இவன் மாறணும் பாஸ்டர். உண்மை என்னன்னா, நீங்கள் உங்கள் மனைவி போல இல்லை, மனைவி உங்களை போல இல்லை. உங்கள் பிள்ளை மட்டும் உங்கள் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் பெற்ற பிள்ளை தான்,
மனைவி மேலே அவ்வளோ குறை சொல்கிறீங்க. உங்கள் மூக்கே தான் வச்சுட்டு அந்த பையன் பிறந்தான், உங்கள் கண்ணை வச்சுட்டே தான் அந்த பொண்ணு பிறந்துச்சு. உங்கள் புத்தி இருக்கா? இல்லையே. தே ஆர் டிஃப்ரெண்ட். ஈச் ஒன் இஸ் யுனிக். நீங்கள் காமனாலிட்டி தேடினீங்கன்னா அது கண்டுபிடிக்க முடியாது. உலகத்தில் நீங்கள் வந்து ஐயோ என்னை போல் யாருமே இல்லை. ஆமாங்க, அதான் உண்மை. நீங்களும் யாரை போலும் இல்லை, உங்களை போலையும் யாருமே, எல்லாரும் உங்களை போல இருக்க போகிறதும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஒரு யூனிட்டின்னு தேடும்போது நம்மளை பாரு யாராவது இருப்பாங்களான்னு தேடினா அப்படி இருக்க மாட்டாங்க. இப்போ இங்கே சர்ச் இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. இந்த சர்ச் எல்லாம் லைக் மைண்டட் நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் ப்ரிஃபரன்சஸ், லைக்கிங். சில பேருக்கு சிலது பிடிக்கும், சில பேருக்கு சிலது பிடிக்காது, சில பேர் சில இரிட்டேட் ஆகிடுவாங்க. அதே காரியம் மற்றவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். இது உண்மை. Nobody can be like everybody. So everyone may not be like us. Number 2, everyone may not like us. Oh, கல்யாணம் ஆனவங்களை போய் கேளுங்களேன், உண்மையாக உங்கள் மனைவியை நேசித்து தான் குடும்பம் நடத்துறீங்களான்னு கேளுங்க. நிறைய பேர் சத்தமே போட மாட்டாங்க, பேசாமல் இருப்பாங்க. தேவனுக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணிட்டேன், அதனால அப்படியே தள்ளிட்டு போகிறேன். அவள் பண்ணுறதெல்லாம் என்னென்ன சேட்டை பண்ணுறா, அவர் என்னென்ன பண்ணிக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்கான் பாஸ்டர். இந்த குடும்ப பிரச்சனைலாம் வந்து உட்காருவாங்க பாருங்கள், சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியாது. 2 பேரும் உச்சகட்ட பிரச்சனை ஆகிடும். வந்து உட்கார வச்சு கவுன்சிலிங்லாம் பண்ணிவிட்டு 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு, சிஸ்டர் நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க, நான் பிரதர்கிட்ட தனியாக பேசுகிறேன் அப்படின்ட்டு ஒரு 10 நிமிஷம். என்ன பிரதர் உங்கள் பிரச்சனை என்ன? இந்த இருக்காளே பாஸ்டர், உங்கள் முன்னால் எப்படி சிரிச்சா பாஸ்டர், அது எல்லாமே ஏமாத்து. வந்து இங்கே தேவ தூதன் மாதிரி வந்து நடிப்பா பாஸ்டர், வீட்டுக்கு வந்து அவள் ஃபுல்லாக பிசாஸ் தான் பாஸ்டர். அவளுக்குள்ள அலக்களி பொண்ணு இருக்கு, அவளை நீங்கள் கட்டி ஜோம் பண்ணுங்க. உங்களுக்கு வரா இருக்கான்னு கேட்பாங்க பாரு, இப்போ வரா இருக்கா, அவளை கட்டி ஜோம் பண்ணுங்க. அவளுக்கு நிறைய போராட்டம் பாஸ்டர், அவளால் பெரிய பிரச்சனை. நானாகாட்டியும் உயிரோடு இருக்கேன் அப்படின்ட்டு இவர் பாவம் அந்த ஒய்ஃபை பற்றி அவ்வளோ சொல்லுவார். சரி பிரதர் நீங்கள் வெயிட் பண்ணுங்க, சிஸ்டரை கூப்பிடுங்க. அந்த அம்மா அவ்வளோ, என்னம்மா உன் கதை, என்னம்மா நீ என்னையா கேட்குறீங்க, எல்லாம் அந்த ஆள் பண்ணுற வேலை தான். என்ன சொன்னார், என்ன பற்றி இதான் சொன்னார், என்ன பற்றி சொன்னாரா, சொல்லியிருப்பாரு, இதை சொல்லியிருப்பாரு, அது சொல்லியிருப்பாரு, அத்தனையும் போய். எங்கள் அம்மா அன்னைக்கே சொன்னாங்க வேணாண்டி வேணாண்டின்னாங்க, பிள்ளை பெற்றுக்காதேன்னாங்க. 3 பிள்ளைய தெரியாமல் பெற்றுக்கிட்டேன் பாஸ்டர். 25 வருஷம் கண்ணீரோடு தான் வாழ்கிறேன், நானாகட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். வேற ஒருத்தரை தூக்கி போட்டு போயிருப்பா. இது ஒரு குடும்பம் இல்லை, எல்லா குடும்பமும் இப்படி தான் இருக்குது. அப்போ எப்படி ஒன்றா இருக்கீங்கன்னு கேட்டால் என்ன பண்ணு. அப்போ அர்த்தம் என்னன்னா, என்ன தான் நீங்கள் பேசிக்கிடுங்க, அண்ட் தே லிவ்ட் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர்ன்றதெல்லாம் புக்கில் படிச்சுக்கலாம். அவர்கள் பின்பு என்றும் இன்புற்று வாழ்ந்தன்னு இருங்க. நிஜத்தில் உண்மையாக சொல்லுங்கள், என் மனைவி அப்படியே நான் 100க்கு 100 நேசிக்கிறேன் சொல்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கீங்க? கை மேலே வராது, எனக்கு தெரியும், வராது, ரொம்ப கஷ்டம் அது. ஆனால் மனைவியோடு தான் இருக்கும். தெர் ஆர் திங்ஸ் வி டோன்ட் லைக். எங்கள் மனைவி பண்ணுற குழம்பு இன்னைக்கு கூட பிடிக்காமல் எவ்வளோ பேர் உட்காந்து வாழ்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க தெரியுமா? ஒருத்தர் வந்து சொல்கிறார், பாஸ்டர் இவ சொல்கிற சாம்பாரை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது ஒன்றே போதும் பாஸ்டர், என் பையனும் சேர்ந்து கஷ்டப்படுறான். நான் சொல்லி வச்சுருக்கேன், டேய் அமைதியாக சாப்பிட்டு போட, நாளில் சாப்பாடு கிடைக்காம போயிடும். இப்படி தான் சொல்கிறா பாஸ்டர். உப்பு ஜாஸ்தி இருக்குன்னு சொன்னால் உப்பிட்டவரை உள்ளவும் நிலைன்றா, உப்பு கம்மியாக இருக்குன்னு சொன்னால் கிட்னிக்கு நல்லதுன்றா. இவளை என்ன பாஸ்டர் பண்ணுறது, தெரிஞ்சே பண்ணுறா பாஸ்டர்ன்றாங்க. நிறைய காரியம் பிடிக்கலை. எத்தனை மனைவி மாதிரி தன் கணவனுக்கு பிடிக்காம தான் நடக்கிறாங்க. அவர் இப்படி வானா அப்படி போவாங்க, அப்படி போனால் இப்படி போவாங்க, எலும்புனா படுப்பாங்க, படுனா எழும்புவாங்க, இதுதான் சமைச்சு கொடுன்னா அப்போ தான் பாவக்காய் செஞ்சு போடுவாங்க. என்ன பண்ணி தொலைக்க போ, சம்பளத்தை வர வாங்கிக்கிட்ட, உன் கையால் சாப்பிடணும்னு என் தலைமையில் எழுதி வச்சிருக்கு, உட்காந்துருக்கேன். தெர் ஆர் மெனி திங்ஸ் யூ டோன்ட் லைக். எங்க 24 வருஷம் எனக்கு கல்யாணம் ஒய்ஃப் இன்னைக்கு வரல, அதனால தைரியமாக பேசு. என் ஒய்ஃப்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க, ஐயோ இவர் பண்ணுற வேலை, ஒரு நேரத்துக்கு வீட்டுக்கு வர மாட்டார், இன்னைக்கு வரைக்கும் சலிச்சுக்குவாங்க. நேரத்துக்கு வரைக்கும் சொல்கிறாங்க, ஏங்க ஒரு டைமுக்கு வீட்டுக்கு வாங்க, எனக்கு என்ன பண்ண முடியும், எனக்கு தலைக்கு மேலே அத்தனை வேலை. என் மனைவியை பற்றி எல்லாமே பிடிச்சிருக்கேன் கேட்டால் மேபி நாட் எவ்ரி திங். ஆனால் 2 பேரும் ஒன்றா இருக்கும். ஐக்கியம்ன்றது 2 பேரையும் 100க்கு 100 பிடிச்சதுனால நம்ம ஒன்றா இல்லை, தாழ்மையாக இருக்கும்,
சில காரியங்கள் பிடிக்காமல் போயிடுச்சு, பரவாயில்லப்பா விடுப்பா. அவங்க செய்கிற நிறைய நன்மைகளை பார்த்துட்டு அதெல்லாம் பெருசு இல்லைப்பா, அவங்கள்ட்ட தாழ்மையாக போயிடலாம், சகிச்சுக்கிட்டு போயிடலாம். அப்படி தானே குடும்பம் நடத்துகிறவங்க அப்படி தான் தொடர்ந்து நடக்கிறாங்க. நீங்கள் நினைக்காதீங்க, சில பேர் நினைக்கிறாங்க நான் பட்ட பிரச்சனைகள்லாம் யாருமே உண்மை என்னென்னா எல்லா ஃபேமிலிஸ்லேயும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் எப்படி அவங்க தொடர்ந்து வாழ்கிறாங்கன்னு கேட்டால், பிகாஸ் தே லிவ் ஹம்பிள் தெம்செல்ஃப். சகிச்சுக்கிட்டு பொறுமையாக இருந்துட்டு விட்டு கொடுத்துட்டு மன்னிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. போ பரவாயில்ல போ, என்ன பண்ண அட விடுப்பா அப்படின்னு போயிடும். இன்னும் மூணாவது சொன்னேன், எவ்ரி ஒன் மே நாட் லைக் வாட் யூ லைக். நமக்கு பிடிச்சது எல்லாருக்கும் பிடிக்காது, உண்மை தானே? நம்ம வீட்டில் சாப்பாடு விஷயத்தில் பாருங்கள், துணிமணி விஷயத்தில் பாருங்கள், வீடை ஒதுங்கி வைக்கிற விஷயத்தில் பாருங்கள், நீங்கள் செய்கிற பிடிச்சது இல்லாமல் செய்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்க தான் செய்யும். ஆனாலும் ஏன் ஐக்கியமாக இருக்கும்னு கேட்டால் தாழ்ந்து போயிடும், அவ்வளோதான், தாழ்ந்து போயிடும். சில கணவன்மார் வந்து எங்கேயாவது ஹோட்டலில் சாப்பிட்டு எங்கேயாவது போய் ஆஃபீஸுக்காக எங்கேயாவது வெளியூரில் எங்கேயா போய் தங்கி நல்ல ஸ்டார் ஹோட்டல்லாம் தங்கிட்டு அங்கே கொடுக்குற சாப்பாடு பிளேட்டிங்லாம் பார்த்துட்டு ஒய்ஃப்ட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஃபோட்டோ எடுத்து, இந்த மாதிரி நீ கொடுத்தா இவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த அம்மா ஐயோ இது குப்பமேடு மாதிரி மொத்தமாக சாப்பாடு, அதுக்கு மேலே குழம்பு, அதுக்கு மேலேயே கூட்டு, அதுக்கு மேலேயே எல்லாம் போட்டு மொத்தமாக இருந்தால் சாப்பிடு, எல்லாம் ஒரே வயிற்றுக்குள்ள தானே போகுது. அந்தம்மா ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். என்ன பெருசாக பிளேட்டிங் பண்ணி என்ன பண்ண, எல்லாம் வாய்க்குள்ள தானே போகுது, எல்லாம் ஒன்றா சாப்பிடுங்க போங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு எல்லாம் பிடிக்கல, ஆனால் என்ன பண்ணி ஆட விடுப்பா பரவாயில்ல, தாழ்ந்து போயிடுறீங்க, சகிச்சுக்கிடுங்க, பொறுத்துக்கிறீங்க, போங்கப்பா அப்படின்னு. நம்ம பிள்ளைங்க எல்லாம் நம்ம விருப்பத்தின்படி இருக்காங்களா? இல்லையே. ஆனாலும் அவங்க மேலே அன்பு காட்டுறோம், சகிச்சுக்கிறோம், பொறுமையாக இருக்கிறோம், விட்டு கொடுக்குறோம். சரி நாளைக்கு மாறிடுவாங்க, இப்போ தான் அப்படி தான் இருக்காங்க, கொஞ்சம் வளர்ந்து போதுன்னு சரியாயிடுவாங்க. ஒரு ஃபேமிலியில் ஒரு சகோதரன் சொன்ன வார்த்தை, பாஸ்டர் நான் கூட வாலிப வயதில் ரொம்ப மோசமாக இருந்தேன் பாஸ்டர், கர்த்தர் என்ன பிடிச்சார், என் பையனை எப்படியா தொற்றுவார் நான் நம்புகிறேன் பாஸ்டர். நாட் தட் இஸ் பர்ஃபெக்ட், ஆனால் அப்பா தன்னுடைய அன்பை காமிச்சிக்கிட்டே இருக்கிறார், அந்த ஐக்கியத்தில் கூடவே இருக்கார். வீட்டு விட்டு வெளியே போன்னு சொல்கிறது இல்லை, கூடவே வச்சுருக்கிறார். ஏன் தெரியுமா, எனக்கு எல்லாம் பிடிச்சதெல்லாம் நீ செய்யலை, பட் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லைக் யூ. இது எப்போ வரும்னு சொன்னால், when you are humble to accept the disappointments. இது வந்து ஃபேமிலி மட்டும் இல்லைங்க, ஆஃபீஸ் போனீங்கன்னா இதே தான் பார்ப்பீங்க. நம்பர் ஒன், எவ்ரி ஒன் வில் நாட் பி லைக் யூ. நம்மை போல எல்லாருமே இருக்க போகிறதில்ல, எல்லாருக்கும் நம்மளை பிடிக்காது, நம்ம கேட்குறத எல்லாரும் செய்ய மாட்டாங்க, அவங்க கேட்குறத நம்மால் செய்ய முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா தாழ்ந்து போயிடுறோம். ஒரு சர்ச்சுக்கு வரீங்க, சர்ச்லேயும் அப்படி தான் ஒரு ஐக்கியம். நீங்கள் போனீங்கன்னா இந்த மூணையுமே நீங்கள் பார்க்கலாம். எல்லாருமே நம்மளை மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் நம்மளை பிடிக்காது, நமக்கு பிடிச்சது எல்லாருக்கும் பிடிக்காது, அவங்க ப்ரிஃபரன்சஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இதெல்லாம் ஓரம் வச்சுட்டு நம்ம கிரிட்டிக்கலாக இல்லாமல், குறை கண்டுபிடிக்கிறவெல்லாம் இல்லாமல், ஐக்கியம் முக்கியம் அப்படின்னு தாழ்ந்துட்டிங்க வச்சுக்கிடுங்களேன். கொஞ்சம் தாழ்ந்து போயிட்டீங்கன்னா, இணங்கி போயிட்டீங்கன்னா, திங்ஸ் கேன் கோ வெல். ஹல்லேலூயா. ஹியூமிலிட்டி மட்டும் இருந்துச்சா யூ கேன் சர்வைவ் எனிவேர். எந்த இடத்துல வேணால் எந்த இடத்துல நம்ம ஐக்கியத்தை காத்துக்கலாம். ஹியூமிலிட்டி இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, நமக்கு தாழ்மை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, எல்லாத்தையுமே சண்டைக்களமா, எல்லாத்தையும் போர்க்களமா, எல்லாத்தையுமே போராட்டமா, எல்லாத்தையுமே வாக்குவாதமா, எல்லாத்தையுமே பிரிவினையா, அப்படி தான் நம்ம மாற்றிடுவோம். கொஞ்சம் கொஞ்சம் கிவ் அப், கொஞ்சம் சாக்ரிஃபைஸ், கொஞ்சம் ஹம்பிளாக கிவ் வே. ரோட்டில் பாருங்கங்க, வண்டி ஓட்டும் போது எல்லாருமா கரெக்டாக ஓட்டுறாங்க, சில பேர் பாருங்கள் எப்படி ஹார்ன் அடிச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஆனால் போட்டும்பா விடுப்பானு ஒதுங்கிட்டிங்க வச்சுக்கிடுங்க, அது பாட்டுக்கு நம்ம பீஸ்ஃபுல்லாக போயிட்டே இருக்கலாம். நீ என்ன இப்போ முன்னாடி போகிறது, நான் தான் ஃபஸ்ட்டு போவேன்னு போனீங்க, அந்த பிரயாணமே என்னவாயிடும், நம்மளுக்கு பீஸ்லெஸ்ஸாக மாறிடும், சமாதானம் இல்லாமல் போயிடும். அதுக்கு தேவை என்னன்னா ஹியூமிலிட்டி, தாழ்மை. போப்பா விடுப்பா பரவாயில்லப்பா. இன்றைக்கி ஸ்பிரிச்சுவலாக நம்ம நம்முடைய ஹவுஸை பில்ட் பண்ணுறதுக்கு லெட்ஸ் புட் இட் இன் ஆக்ஷன். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன், நம்ம குடும்பத்துலேயும் சரி, நம்முடைய வேலையிலையும் சரி, நம்முடைய ஊழியத்துலேயும் சரி, எவ்ரி ஒன் வில் நாட் பி லைக் அஸ்.
நம்மை போலவே எல்லாரும் இருக்க மாட்டாங்க. பட் நம்ம தாழ்மையாக அதை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். இட்ஸ் ஓகே. ஒரு சரீரத்தில் ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்பை போல இல்லை இல்லையா? ஆனால் எல்லாமே ஒன்றா சேர்ந்துருக்கு. எவ்ரி ஒன் மே நாட் லைக் அஸ். எல்லாத்துக்குமே நம்மளை பிடிக்காது. சில பேருக்கு நான் பார்த்துருக்கேன், சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்கேன், அவங்கள பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்கல. என்ன பண்ண முடியும்? கண்ணாடியில் பார்த்து நொந்துக்கிறாங்க. என்ன இந்த கலரில் பிறந்திருக்கோம், என்ன இந்த முகத்தை வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு என்ன வாழ்க்கை. அதுக்காக என்ன பண்ணுறாங்க? வாழ்ந்துட்டு அதுக்கு தான் சாப்பாடு போட்டுனுக்குறாங்க டெய்லியும். அதை டெய்லி குளிப்பாட்டி சீராட்டி அதுக்கு ட்ரெஸ் போட்டு அது என்னென்ன சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னா பிடிக்காத உடம்புக்கு தான். பீப்புள் மே நாட் லைக் அஸ். இட்ஸ் ஓகே. பி ஹம்பிள். தாழ்மைப்பட்டால் யாரோடையும் எங்கேயும் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். எவ்ரிபடி மே நாட் லைக் வாட் வி லைக். நமக்கு பிடித்தது எல்லாருக்கும் பிடிக்காது. நமக்கு தேவை தாழ்மை. தாழ்மையாக இருந்தோம்னா யூனிட்டியை மெயின்டைன் பண்ணுவோம். ஆண்டவரே, என் தாழ்மையின் கிரியைகளை வெளிப்படுத்த எனக்கு கிருபை. இந்த வாக்குவாதங்கள், விரோதங்கள், சண்டைகள், பொறாமைகள், எரிச்சல்கள் எல்லாம் தூக்கி வெளியே போட்டு சமாதானமாக இருக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இன்றைக்கு செய்தியை கேட்டுட்டு இன்றைக்கு அநேகருடைய இருதயங்கள் மனம் மாறணும். நம்ம வீடுகளில் ஒரு பெரிய சமாதானம் உண்டாகணும். எவ்வளோ நாள் நீங்கள் பாருங்கள், பொதுவாக கணவன்கிட்ட போய் கேட்டிங்கன்னா மனைவி பற்றி 100 காரியம் சொல்லுவாங்க. மனைவியை கேட்டால் கணவன்கிட்ட பற்றி 100 காரியம் சொல்லுவாங்க. நம்ம இதே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒன்றாக வாழவே முடியாது. யூ கேனாட் லிவ் டுகெதர். எத்தனை பிள்ளைங்க உங்கள் அப்பாவை பற்றி எவ்வளோ குறை சொல்கிறாங்க தெரியுமா? பெற்றோர் தங்க பிள்ளைகளை பற்றி குறை சொல்கிறாங்க. இதையே நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா நம்ம வாழவே முடியாது. லெட்ஸ் லிவ் டுகெதர். அதுக்கு தேவை ஒரு தாழ்மை. அன்றைக்கு அப்பா அந்த இளைய குமாரனை ரோட்லேயே ஓடி போய் கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்து கூட்டு வந்துடுறது பெரிய சாதனை சாதிச்சானா? இவர் தன்னை தாழ்த்திட்டார். பையனுக்கு முன்னாடி ஹம்பிள் பண்ணி, வாப்பா வீட்டுக்கு வா. இன்னொருத்த மூத்தவன் அவன் தன்னை ரொம்ப நல்லவன் சொல்லிட்டு அவன் வெளியே நிற்கிறான். தம்பி வாப்பா வாப்பா. தொலைஞ்சவன் காணப்பட்டான், மரிச்சவன் உயிரோடு வந்துட்டான், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் வா. ஒரு பெரியவர் இப்படி இறங்கி அப்படி போனார் அந்த சின்ன பிள்ளைக்காக. தான் சொந்த பிள்ளைக்கு முன்னாடி வா வான்னு கெஞ்சினார். நம்ம வீடுகளில் தாழ்மை வந்துருச்சுன்னா நம்ம உறவுகள் எவ்வளோ கட்டப்படலாம், எவ்வளோ கட்டப்படலாம். கட்டுவதற்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஒரு ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, எங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்மையாக வளர்றதுக்கு எங்கள் செய்கைகள் எல்லாம் தாழ்மையாக இருக்க கிருபை தா. Lord, give us humility in our action. Make us humble, Lord. கிருபை தாங்க. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. காணிக்கைகளை கொடுக்க விரும்புகிறவங்க ஜெபத்தோடு எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, எங்களுக்கு தந்த ஆசீர்வாதத்திலிருந்து உமக்கு நாங்கள் மனப்பூர்வமாக மகிழ்ச்சியோடு கொடுக்குறோம். எங்களை ஆசீர்வதிங்க. இந்த காணிக்கைகள் உடைய ராஜ்யத்தின் மகிமைக்கென்று பயன்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பாடலை பாடும்போது